கர்த்தர் நல்லவர். ஹalleluya. praise the Lord. hallelujah. உற்சாகமா ஹalleluya சொல்லுவோம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஒரு 4 வருஷமா இந்த கூட்டம் நடத்தல. இந்த வருஷம் நடத்த வேணாம்னு யோசித்தோம். ஆனாலும் விட்டுற வேண்டாம், இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி இந்த வருஷம் ஸ்டார்ட். கோவிட் வந்ததுக்கு பிறகு நாம் இதை நடத்தவே இல்லை. கோவிடனுடைய அந்த அதிர்ச்சியில் நம்ம வெளியில் வர்றதுக்கே 4-5 வருஷம் ஆகிருக்குது நமக்கு. மற்றவங்கள இயல்பாயிட்டாங்க. எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை. ஆனாலும் இந்த நமக்கு சொந்தமாக கர்த்தர் கொடுத்த இடத்துல இப்படி ஒரு கூட்டத்தை நம்ம இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். குறிப்பாக தேவனுடைய இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய எழுப்புதலுக்கு என்று பயன்படுத்தப்படக்கூடிய கருவிகளில் முக்கியமான தேவனுடைய மனிதராக அன்பு அண்ணன் ஜிபிஎஸ் ராபின்சன் அவர்கள் இருக்கிறார்கள். திருப்பத்தூரில் நடக்கிற உபவாசபத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய செய்தியின் வழியாக உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். போதர்களுக்கு நடுவிலே அவர்களை கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். ஊழியர்களை உற்சாகப்படுத்தி வருகிறார்கள். சபைகளிலே உயிர் மீட்சிகளை உருவாக்கி வருகிறார்கள். அவருடைய ஊழியத்தின் ஊடாக ஆண்டவர் அநேக சபைகளை உயிர்ப்பித்திருக்கிறார். எழுப்புதலுக்காக எடுக்கப்படுகிற எல்லா முயற்சிகளிலும் அவருடைய பங்களிப்பு இருக்கிறதை நான் கவனித்திருக்கிறேன். ஆகவே இந்த நாளிலும் நான் அந்த துவக்க நாள் நினைப்பேன், ஒரு வருஷம் சாம்ஜோத்தரனை கூப்பிடணும், அடுத்த வருஷம் ஜிபிஎஸ் நான் கூப்பிடணும்னு நினைப்பேன். இப்போ துவக்கத்தில் பரலோகத்து போயிட்டாங்க. நம்முடைய எழுத்தாணி சாம் ஜெபத்துரன் அண்ணன் மிகவும் நேசிப்பாங்க. தனிப்பட்ட விதத்தில் என்னை உற்சாகப்படுத்துவார்கள். அவங்கள ரொம்ப நம்ம மிஸ் பண்ணுறோம். ஸோ அந்த விதத்தில் அருமையான அண்ணன் அவங்க இருப்பது நமக்கு சந்தோஷம். இந்த கூட்டத்துக்கு வெகு நாள் கழித்து நடத்துகிற கூட்டத்துக்கு அவங்கள கூப்பிடணும்னு நான் என்னுடைய மனதில் ஆசைப்பட்டேன். ஜெபம் பண்ணேன். நிறைய டைட் ஷெடியூல். இங்கே வரும்போது கூட மூணாறுலேருந்து ட்ராவல் பண்ணி கார்லேயே இங்கே வந்து சேர்ந்துருக்குறாங்க. இன்றைக்கி அவர்கள் சென்னையில் இருப்பாங்க, எப்போதும் இந்த நைட் ப்ரேயரில் இருப்பாங்க. நம்மை நேசிப்பதுனாலே அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார்கள். நான் உங்கள்கிட்ட அன்பாக கேட்குறேன், நிறைய பேர் இருக்கைகள் இன்னும் காலியாக தான் இருக்குது. எல்லாம் டீ குடிக்க போயிட்டாங்களா, வடகடை சாப்பிட போயிட்டாங்களான்னு தெரியல. பக்கத்தில் கடைகள் இல்லாதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனாலும் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி சிலர் போயிட்டு வர்றீங்க, பலகீனமானவர்கள். என்ன செய்கிறது? நான் நாளைக்கு நமக்கு ஆஃப் டே தான், ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். நீங்கள் வழக்கமாக ரொம்ப லேட்டாக நினச்சிடாதீங்க, குயிக்காக முடிச்சு அனுப்பிச்சு. எங்களுக்கும் சீக்கிரம் முடிச்சு அனுப்பணும்னு தான் ஆசை. அதனால் வராதவர்கள் நம்முடைய திருச்சபை நியர்பையில் இருக்கிறவங்க, ரொம்ப தூரத்தில் வர முடியாது, நியர்பையில் இருக்கிற சர்ச்சஸ், நம்முடைய குடும்பத்தில் வராதவங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி, பாஸ்டர்ஸ், ஊழியக்காரங்க, ஏன்னா இது மக்கள் ஆசீர்வதிக்கப்படணுன்றது தான் வைக்கிற கூட்டம். இது மக்கள் வந்தாலும் வராட்டாலும் கூட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் 2 நாளாக சபையில் நம்ம எப்படி இருக்கணும்னு பாஸ்டர் ஜோசப் பாலசன் மூலமாக கர்த்தர் பேசினார். குடும்பத்துக்கு நேற்றுக்கு பேசினாங்க. இதெல்லாம் அவங்க மிஸ் பண்ணுறாங்க. நம்ம இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுறது எதுக்காக? இவ்வளவு பிரயாணப்படி வருவதற்கு எதற்காக? ஒன்று சொல்லப்போனால் இந்த முகாமுக்கு செலவு பண்ணுற பணத்தை கொஞ்சம் சேர்த்தா ஒரு சர்ச்சை கட்டிடலாம். இதெல்லாம் இது ரொம்ப அவசியம் இல்லை. மோட்டிவேட் பண்ணுறது அவசியம், பக்தி விருத்தி அடைவது அவசியம். அதனால் இன்னைக்கு இரவு நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மற்றவர்களை அழைத்து, நாளைக்கும் அருமையான அண்ணன் அவர்கள் நம்மோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஜான் பிரபாகரன் அவர்கள் காலையில் பேசுகிறாங்க. ஸோ ஒருவேளை வராதவங்க நாளைக்குள்ள 2 பகுதியிலாவது அவங்க இருக்கட்டும். எல்லாரும் ஜெபிப்போம். குடும்பத்தில் மற்றவர்கள் வராதவர்களையும் நீங்கள் தொலைபேசியில் அழைத்து அவர்களை கொண்டு வாருங்கள். நாளை தினத்தில் 9 மணிக்கு கரெக்டாக ஆரம்பிச்சிருவோம். நான் இன்னைக்கும் செக் பண்ண டைமுக்கு ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லி பிந்திரக்கூடாது. 1 நிமிஷம் 2 நிமிஷம் பிந்திரக்க வேண்டாம். நம்ம சொன்ன டைமுக்கு ஆரம்பிச்சிருவோம். அப்படி 2 நாளாக ஆரம்பிச்சிருக்கோம். 9 o'clock மக்கள் ஒரு 50 பேர் 60 பேர் 100 பேர் இருந்தாலும் ஆரம்பிச்சிடுறது. நாளைக்கு 9க்கு ஆரம்பிச்சிருவோம். அது பாட்டு போயிட்டே இருக்கும். பாட்டுக்கு ரொம்ப நேரம் எடுக்க மாட்டோம். மெசேஜ் நமக்கு தேவை, ஜெபம் நமக்கு தேவை, அபிஷேகம் நமக்கு தேவை. அதுக்கான நேரத்தை நாளைக்கு எடுக்க போகிறோம், ஷார்ட் டைம் இல்லை. அதனால டோன்ட் மிஸ் இட். நாளைக்கு எந்த ஷெடியூலையும் மிஸ் பண்ணிடாதீங்க. பிஃபோர் 9க்கு நீங்கள் இருக்கணும். ஒருவேளை ஊழியக்காரங்க தனியாக ஜெபிக்கணும்னா பிஃபோர் 9க்கு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் இங்கே ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் இந்த கூட்டம் ஆரம்பிக்கிற முன்னாடி. ஆகவே நீங்கள் வந்து, அல்லது யார் இல்லைனாலும் அமைதியாக வந்து ஜெபிங்க. ஆகவே இந்த நேரத்தில் நம் நடுவில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற அருமையான அண்ணன் தேவனுடைய தாசர் ஜிபிஎஸ் ராபின்சன் அவர்களை அவர்கள் மேலே கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். நான் பல கூட்டங்களில் பார்த்திருக்கிறேன். கர்த்தர்களை பயன்படுத்தி இருக்கிறார். அருமையான அன்பு சகோதரி கிறிஸ்டினா அவர்கள் மரித்தது அவர்களுக்கு இழப்பு என்பது மாத்திரம் அல்ல,
அநேக யூடியூப்ல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அந்த செய்திகளை பார்த்து பயனடைந்திருக்கிறாங்க. அந்த இறப்புக்கு பிறகு, நான் இறப்புக்கு போக முடியல, ஆறுதல் கூட்டத்துக்கு போயிருந்தேன். இறப்புக்கு பிறகு நான் நினைக்கிறேன் 1-2 நாள்ல திருச்சி வந்துட்டாங்க. திருச்சியில நைட் பிரேயர்ல பிரசங்கம் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டம் அது. 2 நாள். பாஸ்டர் கல்யாணகுமார் பாஸ்டர் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூப்பிடுறது சங்கடமா இருக்கு. ஒய்ஃப் இறந்து இவ்வளவு நாளுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அது. ஆனா அண்ணன் வந்து 2 நாளுக்குள்ள அவங்க திருச்சிக்கு வந்து நைட் பிரேயர்ல கர்த்தருடைய வார்த்தை கொடுத்துட்டு இன்னும் அவங்க ஓடிட்டே தான் இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் அது, ஒரு வாழ்க்கை துணை இழந்து இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பலனடைந்து தொடர்ச்சியாக தேவராஜ்யத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். அவங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை ஹானர் பண்ணும்படி எல்லா எளிமை நின்று கரங்களை தட்டியவர்களை வரவேற்போம். Praise God. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா எல்லாரும்? ஆமென். எத்தனை பேர் சாப்பிட்ருக்கிறீங்க? கைகளை உயர்த்தி. அட்லீஸ்ட் டீ குடிச்சிங்களா? சரி. உங்கள் மகிழ்ச்சி. 104 டிகிரி வெயில் அடிக்குது. இந்த 104 டிகிரி இந்த கடுமையான கோடை வெப்பத்துக்குள்ள வெப்ப அலை இதற்குள்ள உங்களை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சு இந்த கூட்டத்துக்கு வேறு அக்கினி முகாம் வேறு போட்டிருக்கு. ஏற்கனவே 104 டிகிரி அக்கினி பற்றி பிறகு நாளையிலிருந்து அக்கினி கத்திரி வெயில் எல்லாம் இருக்குது. எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற ஒரு பலத்த அபிஷேகத்தையும் தேவன் நமக்கு தருவார். இந்த கூட்டம் பல வருஷமாக தொடர்ந்து நடந்து கொண்டு வந்தது. இடையில் தொற்று நோய் நிமித்தமாய் நடத்த முடியவில்லை. அப்பவும் இதே வெயில் நேரத்தில் தான் நீங்கள் நடத்துவீங்க. அது எனக்கு ஞாபகம் இருக்குது. நானும் வந்து போயிருக்கிற நினைவுகள் எனக்கு இருக்குது. ஆனால் இப்பொழுதோ கர்த்தர் ஒரு அருமையான ஒரு விசாலமான இடத்தை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். Praise God. இது ஒரு ஆரம்பம்தான். இது ஒரு எழுப்புதலின் ஸ்தலமாக, இரவும் பகலும் ஜெப சத்தம் கேட்கிற இடமாக, கர்த்தருடைய பாதத்தில் கற்றுக்கொள்ளுகிற இடமாக, ஏதாகிலும் ஆண்டவருக்கு ஒன்று செய்யணும் என்று தேவனிடத்தில் விசாரிக்கிற இடமாக கர்த்தர் இதை முன்குறித்திருக்கிறார். அதை நான் ஆவியில் உணர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இப்போது இந்த ஜெபம் நேற்று காலையிலேருந்து நடந்திருக்கு இல்லையா? இந்த ஜெபம், இந்த பாட்டு, ஆராதனை, பிரசங்கம். அதனால் கொஞ்சம் நேரம் அப்படி நின்று ஜெபிக்கணும் போல் இருக்குது எனக்கு. ஜெபம் பண்ணணும். எந்த அளவுக்கு பாட்டு பாடுறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவரை ஆராதிக்கணும். நான் பேசுறது கேட்குதா பின்னால்? கடைசி வரைக்கும் கொஞ்சம். ஆமாம், எனக்கு வால்யூம் கொடுங்க கொஞ்சம். பிரைஸ் காட். எந்த அளவுக்கு நம்ம துதித்து ஆராதிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஜெபம் பண்ணணும். எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு பைபிள் படிக்கணும். எந்த அளவுக்கு பைபிளை படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எல்லாமே ஒரே விகிதத்தில் ஒரே பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீராக வளரும். சரியா? சீராக வளரும். இப்போ இந்த கேம்புக்கு பெயர் என்னது? அக்கினி அபிஷேக உபவாச ஜெபம். அக்கினி அபிஷேக உபவாச பிரசங்கம் இல்லை. புரிஞ்சுதா? அக்கினி அபிஷேக உபவாச ஜெபம். ஆண்டவர் கேட்குறாரு, ஜெபம்னு போட்டுக்கிட்டு நீ ஜெபிக்க மாட்டேங்கிறியப்பா, பிரசங்கம் தானே நீ கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஆண்டவர் நம்மக்கிட்ட கேள்வி எழுப்பிடக்கூடாது. அதனால் கொஞ்ச நேரம் நம்முடைய இருதயத்தை திறந்து ஜெபம் பண்ணணும். இருதயத்தை திறந்து ஜெபம் பண்ணணும். இந்த முகாமுக்கு வந்த ஒருவராவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை அடையாளத்தோடு நிரப்பப்படாமல் ஒருவரும் போகக்கூடாது. ஒருவரும் போகக்கூடாது. நான் சொல்கிற காரியம் கேட்குதா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகள்
நல்லா கவனிக்கணும். அந்நிய பாஷை அடையாளத்தோட ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். அதுக்காக ஜெபிக்கலாமா? இப்போ எல்லார் கண்களை மூடணும். ஜெபம் பண்ணும்போது கண்ணை திறந்து பார்க்கக்கூடாது. ஜெபம் பண்ணும்போது என்னை கவனிங்க, நான் ஜெபிக்க ஆரம்பிக்கல, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். ஜெபம் பண்ணும்போது கையை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். ஏன் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணணும்? பரலோகத்தோடு நம்ம தொடர்பு கொள்ளுகிறோம். சரியா? கையை இப்படி உயர்த்தக்கூடாது, இப்படி உயர்த்தணும் கையை. நல்ல கண்களை மூடுங்க. இப்போ கைகளை உயர்த்துங்க. ஆண்டவரே, நான் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் நான் உம்மை விட மாட்டேன். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு நான் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, சத்தமாக ஜெபம் பண்ணுங்க, சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ பேர் இருக்கீங்க? சத்தம் வரலையே, சத்தம் வரலையே, சத்தம் வரலையே, சத்தம் வரலையே. இன்னும் சத்தமா? இந்த அபிஷேகம்லாம் போதாது ஆண்டவரே, இந்த வல்லமையெல்லாம் போதாது. நிறைய பேர் முணுன்னு ஜெபம் பண்ணுறீங்க. நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் பரிசுத்த ஆவியை பெறாமல் ஆண்டவரே நான் நீண்ட காலமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, அநேகர் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுவாங்க. நானும் அந்நிய பாஷையை பேச மாட்டேன். எனக்கு எவ்வளவோ நான் கேட்டேன், எனக்கு கிடைக்கல. ஆனால் இந்த முகாமில் என்னை அளவில்லாமல் நிரப்ப போகிறீங்க ஆண்டவரே, என்னை அளவில்லாமல் நிரப்ப போகிறீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்கிறதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சொல்கிறதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து. நிறைய பேர் கையை கீழே போட்டீங்க. கையை உயர்த்தி ஜெபிக்கணும், வெக்கப்படாமல் ஜெபிக்கணும். கைகளை உயர்த்துவது தேவனோடு பரலோகத்தோடு கனெக்ட் பண்ணுறதுக்கு அர்த்தம். ஆமேன், ஆமேன். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. இன்னும் இந்த ஜப சத்தம் போதாது. நிறைய பேர் முழு வேகத்தோடு ஜெபிக்கல, முழு பலத்தோடு ஜெபிக்கல, முழு பலத்தோட. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். இன்னும் முழு பலத்தோட. ஆமே. நல்ல கைகளை உயர்த்தி. தேங்க்யூ. ஆமே. நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணணும் முழு பலத்தோட. இந்த வல்லமையெல்லாம் காணாது, இந்த வல்லமையெல்லாம் போதாது. ஏதோ ஜெபம் பண்ணும்போது ஏதோ பரிசுத்த ஆவியானவர் வந்த மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கு முழுமையான அனுபவம் கிடையாது. என்னை அளவில்லாமல் நிரப்பன ஆண்டவரே. இந்த ஜெபத்தை நீர் கேட்கிறீர் ஆண்டவரே. இப்போ கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஏற்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நல்ல கரங்களை தட்டி நல்ல சத்தத்தை உயர்த்தி. இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கள் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கள் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். மறுபடி கைகளை உயர்த்துவோம். ஆண்டவரே, ஆவிக்குள்ளாக நிரம்புகிற ஒரு வசனம் வாசிங்க. எல்லாரும் பைபிள் எடுக்காதீங்க, ஒருத்தர் மட்டும் நான் வாசிக்க சொல்கிறேன். அப்படியே கண்ணை மூடி அந்த வசனத்தை கேட்கணும். எபேசியர் எழுதின நிருபம். ஆமென். எனக்காக மைக்கில் ஒருத்தர் வாசிப்பீங்க. எபேசியர், தேவனுடைய பிள்ளைகளை 5ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். 5ஆம் அதிகாரத்தில் எபேசியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம்
5ஆம் அதிகாரத்தை திறந்து 6ஆம் அதிகாரம் 6:18 எந்த சமயத்தில் நல்ல கண்ணை மூடி கைகளை உயர்த்தணும். இந்த வார்த்தை நீங்க கேட்கணும், நல்ல காது கொடுத்து கேட்கணும். இங்கிருந்து உங்களை பார்க்கிறேன், நல்ல சத்தமா வாசிங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஆவியில் ஜெபித்தல், ஆவிக்குள்ளாக ஜெபித்தல். இந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே, இந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆவிக்குள்ளாக நிரம்பி நிரம்பி ஜெபிக்கிற அந்த புதிய அனுபவத்தை எனக்கு கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க, இப்போ கேளுங்க. ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபம் பண்ணுகிற அந்த புதிய அனுபவத்தை நிறைய பேர் முணுமுணுன்னு ஜெபம் பண்றீங்க. உதடுகள் அசையவே இல்லையே. நல்ல மேல் உதடு கீழ் உதடு நல்ல அசையணும். ஆவிக்குள்ளாக நிரம்பணும். ஏதோ சொன்ன அந்நிய பாஷை அந்த 4 வார்த்தை மட்டும் சொல்லிக்கிட்டே கிடக்கிறேன். 5 வருஷமா இப்படியே தான் இருக்கிறேன். ஆவியில் ஒரு எழுப்புதல் கிடையாது. ஆமாம், தேவனோடு உறவாடுகிறது கிடையாது. ஆண்டவர் எபேசியர் 6:18 படி ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை நீர் எனக்கு தர வேண்டும் ஆண்டவரே. எல்லா வாய் திறந்து 2 கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷைகளை பேசுங்க, தமிழ்ல ஜெபம் பண்ணாதீங்க. இப்போ கபாலா ரமா லீகா பௌரா பாஹபா ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கிற இந்த புது கிருபையினால் எங்களை நீர் நிரப்பணும்னு உம்முடைய கைகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். ரபா பாபா நகமா நகபா நகபா கபா. நல்ல அந்நிய பாஷைகளை வாயார மனதார சத்தத்தை உயர்த்தி, இன்னும் சத்தத்தை உயர்த்தி. நல்ல உற்சாகமாய் கண்டினியூ டு ப்ரே. நல்ல அந்நிய பாஷைகளில் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கிற இயேசுவே, இந்த கிருபையினால் எங்களை நிரப்புங்க. நல்ல 2 கரம் தட்டி அந்நிய பாஷைகளை. ஆமென். நமோ லா ஹமா லா ஹமா ரா கபா லா ஹபா ரா கபா நா ஹபோ ரா லா ரானா ஷாந்தா ரபா லியாந்தா ராஹா மே மமா மமா கபா ரமா கபா. இயேசுவின் நாமத்தில் இந்த வல்லமை எனக்கு போதாது. புது பலனால் என்னை நிரப்பணும், புது கிருபையால் என்னை நிரப்பணும். ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கிற இந்த கிருபையினால் என்னை நிரப்புறீங்க. அதற்காக கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். நன்றியால் பாடிடுவே, நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா கரங்களை தட்டி பாடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கிய என் நாள் வரையில் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். தாங்கிய என் நாள் வரையில் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம். நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி, நல்ல ஆவியில் நிரம்பி பாடுங்க. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த
பாடுவோம், பாடுவோம். செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய் தயவாய். எல்லாம் சேர்ந்து பாடுங்க, சேர்ந்து பாடுங்க. தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய் தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், நல்ல ஓங்கி கரங்களை தட்டி நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. எல்லாரும் கைகளை உயர்த்தி கண்ண மூடி, ஆண்டவரே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் கட்டுகிறவர், மறுபடியும் கட்டுகிறவர் ஆவியானவர். இந்த ஜெப நேரத்துல எனக்கு கொடுக்கிற மற்றொரு பிரேயர் பாயிண்ட் என்ன தெரியுமா? நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், நான் விழுந்து போயிட்டேன், ஆரம்ப காலத்தில் இருந்தது போல இல்லை. என்னுடைய ஜெப ஜீவியம், கர்த்தருக்கு அடுத்த ஜீவியம், என்னுடைய பைபிள் ரீடிங் எல்லாவற்றிலும் நான் குறைவுபட்டிருக்கிறேன். என்னை மறுபடியும் இந்த ஆதி அன்புக்கு கொண்டு வருவீங்களா ஆண்டவரே? அந்த ஆதி அன்புக்கு கொண்டு வருவீங்களா ஆண்டவரே? அப்படி விரும்புறவங்களாம் நல்ல கைகளை உயர்த்தி, ஆதி அன்பினால் என்னை நிரப்புங்க, ஆதி அன்பினால். சத்தமா, இதென்ன சத்தமே கேட்க மாட்டேங்க, இன்னும் சத்தமா. ஆதி அன்பினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இன்னும் நேரம், இன்னும் பாருங்க. ஆதி அன்பினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆதி அன்பினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆதி அன்பினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுகிறவர், விழுந்து போன எங்க ஜெப வாழ்க்கைய, விழுந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கைய, விழுந்து போன வேத வாசிப்ப, விழுந்து போன உம்மோடு கூட இருக்கிற உறவை ஆவியானவர் மறுபடியும் எங்களை கட்டுவீராக. மறுபடியும் நாங்கள் எழும்பி கட்டப்பட, மறுபடியும் நாங்கள் எழும்பத்தக்கதாக ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்க எழுமணும்பா, நாங்க எழுமணும் ஆண்டவரே, நாங்க எழுமணும் ஆண்டவரே, நாங்க எழுமணும் ஆண்டவரே. விழுந்து போன சூழ்நிலைகளை விட்டு, விழுந்து போன அனுபவங்களை விட்டு மறுபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க எழும்பத்தக்கதாக ஆவியானவர் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அந்த ஆதி அன்பில, ஆதி அனுபவங்கள்ல நாங்க எழுமணுப்பா. ஆதி அனுபவங்கள்ல நாங்க எழுமணும் ஆண்டவரே. ஆதி அனுபவங்கள்ல நாங்க வளரணும் ஆண்டவரே. ஆவியானவர் உதவி செய்வீராக. ஆவியானவர் உதவி ஜெபத்தை கேட்டபடியினால் எல்லாம் சொல்லுங்க, கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல கண்ணை மூடி, கண்ணை கைகளை தட்டி, கண்ணை நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் இருப்பது எங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. ஒவ்வொருவரை சுற்றிலும் ஒரு பரிசுத்த தேவ பிரசன்னம் இறங்கி வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இந்த பிள்ளைகள் மத்தியில் எங்களையும் அழைத்து கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குல்லவா, அதை மட்டும் நீங்க நிறைவேற்றுங்க. ஏற்கனவே இன்றைக்கு நேற்று காலையிலிருந்து மாறி மாறி ஜெபங்களும் பாடல்களும் ஆராதனைகளும் ஆலோசனைகளும் புறப்பட்டு வருகிறது. இந்த நேரத்துக்குரிய ஆலோசனை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறேன். அதை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவர்கள் விளங்கக்கூடிய அளவுக்கு பகுத்து போதிக்கிற கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு நிமிஷம் உட்காராதீங்க, ஒரு நிமிஷம் உட்காராதீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற சேர்லாம் உங்களுக்கு ஒரு சேர், உங்கள் பேக்குக்கு ஒரு சேர் கிடையாது, சரியா? தம்பி வந்து ரொம்ப அன்பாக சொன்னாங்க, நான் அப்படி சொல்ல மாட்டேன். நீங்கள் எல்லாருமே விசுவாசிகளாக இருக்கிறதுனால ஒரு தடவை சொன்னால் போதுமானது. அந்த சேர்லாம் பக்கத்தில் இருக்கிற சேர்லலாம் வந்து உட்காருங்க. சில பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க வாலண்டியர்ஸ், அவங்கள உட்கார வைங்க. பிள்ளைகள் அங்கங்கே நடக்கக்கூடாது. இது ரொம்ப இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மீட்டிங். அதனால் அங்கங்கே போகக்கூடாது. இப்போவே சொல்லிட்டேன், மீட்டிங் முடிகிற வரைக்கும் ஆண்டோடைய பிரசன்னத்தை காத்துக்கொள்ளணும், சரியா? இப்போ அப்படியே அமைதியாக உட்காருங்க. தேங்க்யூ.
சரி, திரும்ப காது கொடுத்து கேளுங்க. இந்த மாதிரி மீட்டிங்ஸ் நிறைய ஊரில் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாதுன்றது என்னுடைய அதிகாரப்பூர்வமான இன்ஃபர்மேஷன். சாதாரண இன்ஃபர்மேஷனில் என்ன இன்ஃபர்மேஷனு? அதிகாரப்பூர்வமான தகவல். மற்ற ஸ்டேட்டை பற்றி எனக்கு தெரியல. அதனால் இப்போ மே மாதம் 19ஆம் தேதி வருது, பெண்டிகாஸ்டல் டே. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் 50வது நாள் பரிசுத்த ஆவியானவராய் ஊற்றப்பட்ட நாளை உலகம் முழுவதிலும் த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் அல்லது பரிசுத்த ஆவியானுடைய நாள் அப்படின்னு கொண்டாடி அன்னைக்கு மட்டும்தான் அந்நிய பாஷை பேசுவாங்க. நிறைய சபையில் அன்றைக்கி மட்டும் ஆவியில் நிரம்புங்க, ஆவியில் நிரம்புங்க, ஆவியில் நிரம்புன்னு. அதுவே இப்போ வர வர கலாச்சாரமாக போயிட்டுருக்குது, சடங்காச்சாரமாக போயிட்டுருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் அப்படி கிடையாது. பைபிள் சொல்லுது எப்போதும் ஆவியில் நிரம்பி இருக்கணும், எப்போதும் ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கணும். நான் நேற்று சாயந்தரமே இங்கே வர்றது கர்த்தர் உதவி செய்தார், வந்து கொஞ்சம் பார்த்தேன். அப்புறமா ஓய்வு எடுத்துகிட்டு இன்றைக்கி பகல்லையும் ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பேசிட்டு போகிறாங்க. நீங்கள் அந்த பெரிய பெரிய தேவ மனிதர்களுடைய பிரசங்கள்லாம் கேட்டுட்டு அவங்க என்ன பேசுனாங்க ஏதுன்னு எனக்கு தெரியாது பாருங்கள். அதனால் ஆண்டவரே, இப்போது இவர்களுக்கு இந்த மாலை நேரத்தில் நான் என்ன சொல்லணும், அவங்களுக்கு என்ன தேவை, அதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கன்னு நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கர்த்தர் எனக்கு உணர்த்த உடனே நான் எழுதிக்கிட்டேன். அதை உங்களுக்கு சொல்லிட்டு போகிறதுக்கு நான் வந்திருக்கிறேன். சரியா? நான் சொல்கிறத நீங்கள் எழுதணும், நீங்கள் எழுதணும், நீங்கள் எழுதணும். நோட்டு இருந்தால் தானே எழுத, இல்லை நோட்டு இருந்தால் தானே எழுத. நோட்டு கொடுத்தாங்களா உங்களுக்கு? நீங்களே வாங்கிட்டு வந்துட்டீங்களா? பாருங்கள் எவ்வளோ. எங்கள் ஊர்லலாம் நோட்டு கொடுக்கணும், அவங்களுக்கு எல்லாம் பேட்ஜ் கொடுக்கணும், பெண்ணு கொடுக்கணும், ஏர் கண்டிஷன் ரூமில் உட்கார வைக்கணும் சென்னையிலலாம். ஆனால் பாருங்கள் இந்த வெக்கைக்குள்ளே நல்ல வீடியோ எடுத்து எனக்கு ஒரு கிளிப் அனுப்புங்க. நானும் நிறைய சபையில் போகும்போது காட்டி, இவங்க மனுஷரா நீ மனுஷரா அப்படின்னு பேசினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கும். என்ன சொல்கிறீங்க? ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் வீட்டில் உட்காந்துருவானுங்க. ஆனால் நீங்கள் எதையுமே பொருட்படுத்தலை. என்ன? அதனால் நீங்கள் பாக்கியவான்கள். நீங்களே உங்களுக்காக கை தட்டிக்கோங்க, நீங்களே உங்களுக்காக. அதனால் உண்மையை சொல்கிறேன், இவ்வளோ ஒரு கடுமையான ஒரு கோடை வெப்பம். என்ன சொல்கிறீங்க? நம்ம அதாவது நமக்கு விருப்பம்னாலும் நம்ம சரீரத்துக்கு விருப்பம் இருக்கணுமே. என்ன சொல்கிறீங்க? அதனால் பல வயதுக்குட்பட்டவங்க இங்கே இருக்கிறீங்க. அதனால் உண்மையிலேயே கர்த்தர் உங்களை இந்த கேம்ப் முடிஞ்சு போகும்போது அடுத்த கேம்ப் எப்பண்டா வரும் அந்த அளவு கர்த்தர் உங்களை மாற்றிடுவார். ஆமென். அதுக்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். எப்போவுமே ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஊழியக்காரங்களை மகிமைப்படுத்தவே யாராவது மகிமைப்படுத்தினீங்களா நீங்கள் அவுட்டுன்னு அர்த்தம், நீங்கள் அவுட்டுன்னு அர்த்தம். அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க. ஊழியக்காரர்களை நாங்கள் அப்ரோஜனமான அப்ரோஜனமானவர்கள், ஆர்டினரி சர்வெண்ட் ஆஃப் காட், அவ்வளவுதான். மகிமையில் யாருக்கு செலுத்தணும்? அவர் ஒருத்தருக்கு தான் செலுத்தணும். ஆமென். நீங்கள் அவருக்கு மகிமை செலுத்திக்கிட்டு இருந்தாலே நாங்கள் உருப்படியாக இருப்போம். அது ஒரு வித்தியாசமான வார்த்தை தான் நான் சொல்கிறது. அதனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில் இந்த கூட்டத்துக்கு பேர் அக்கினி அபிஷேக உபவாச ஜபம். இப்போது நான் கேட்கறதுக்கெலாம் டக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், எனக்கு ஈஸி, உங்களுக்கு ஈஸி. சரி, அபிஷேகம் பெறாதவங்களாம் கை வைத்து காட்டுங்க. வெரி குட். எவ்வளோ டக்குன்னு உயர்த்துறாங்க பாரு. அபிஷேகம், நான் ரட்சிக்கப்பட்ட ஏசப்பா நேசிக்கிறேன், இந்த அந்நிய பாஷையெல்லாம் பேசி ஜெபிக்கிறது மாதிரி நான் ஜெபிக்கல, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் என்னை அளவில்லாமல் ஆசீர்வதிச்சு அபிஷேகம் பண்ணுவார். அப்படி சொல்கிறவங்கள கைகளை உயர்த்தி காட்டுங்க. நல்ல கைகளை உயர்த்திட்டீங்களா? அப்படி கொஞ்சம் எழுமி நில்லுங்க பார்ப்போம். ஒரு ஜெபம் பண்ணிடுறேன், அதுக்காக தான். டக்குன்னு எழுமி நில்லுங்க. பிரைஸ் காட், பிரைஸ் காட். எனக்கு இன்னொரு சந்தேகம் வந்துருச்சு. இப்போ ஏன் நீங்கள் எழுமுனீங்க? ஏன் எழுமுனீங்க? அபிஷேகம் பெறல, அந்நிய பாஷை அடையாளத்தோடு நான் அபிஷேகம் பெறணும், அதுதானே? இப்போ கையை வைத்து காட்டுங்க பார்ப்போம். பாருங்கள், கிட்டத்தட்ட மோர் தென் 40% இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
தேங்க்யூ. அப்படியே ஒரு ஜெபம் பண்ணி கைகளை உயர்த்திக்கோங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எங்களை பார்க்க வரல, எங்கள் பிரசங்கத்தை கேட்டுட்டு மார்க் போடுறதுக்கு வரல, உம்முடைய அபிஷேகத்தை இவங்க பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொன்னீங்கப்பா. இந்த கோடை வெயிலும் பொருட்படுத்தாமல் இந்த பிள்ளைங்க சமீபத்திலும் தூர இடங்களில் வந்து இந்த கடுமையான பந்தலுக்குள்ளே உட்கார்ந்துருக்காங்கப்பா. எத்தனை பேர் கைகளை உயர்த்திருக்கிறாங்க பாருங்கள். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்கப்பா. இவ்வளவு பேர் அபிஷேகம் பெற்றாங்கன்னா எங்கள் பட்டணத்தில் எவ்வளோ பெரிய மாற்றம் வரும்ப்பா. பாரத்தோடு கேட்குறோம், இந்த பிள்ளைகள் அபிஷேகம் பெறுவார்களாக. இந்த ஜெபத்துக்கு பரலோகம் ஆமென் என்று சொல்லுகிறதுனால எழும்பி இருக்கிறவங்க, உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே உட்காருங்க. நல்ல கைகளை தட்டி தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவ்வளோ பேரையும் நீங்கள் நிரப்ப போகிறீங்க, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ஆமென், ஆமென். சரி, நான் குயிக்காக பேச போகிற சத்தியன்னு கேட்டால், ஏன் இந்த அக்னி அபிஷேகம், ஏன் இந்த அபிஷேகம்? இங்கே பாருங்கள், அக்னி அபிஷேகம் அபிஷேகம் எல்லாம் ஒன்று தான், புரியுதா? அக்னி அபிஷேகம்னா மே மாதம் வைக்கணும், புரியுதா? அபிஷேகம்னா செப்டம்பர் மாதம் வைக்கணும், அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வசதியான நாட்கள் அந்த நாட்களில் இருந்தே எத்தனை வருஷமாக நடத்திட்டு இருப்பீங்க தம்பி? இந்த மாதிரி இந்த மே மாதம் 15 வருஷமாகவே இந்த மே மாதம் அவங்க முதல் வாரத்தில் இப்படி நடத்துவது வழக்கமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்ம நடத்துகிறோம். அதனால் நல்லா கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. ஏன் இந்த அபிஷேகம்? வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம், எழுதிக்கோங்க டக்குன்னு. த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 4 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிப்பீங்களா? அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப்பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும்போது சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். ஆமென். இந்த அபிஷேகத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும் போது சீயோன் குமாரத்தியின் அழுக்கை கழுவி, எல்லாம் சொல்லுங்க, அழுக்கு கழுவப்படும். அழுக்கு கழுவப்படும். இன்னொரு முறை சொல்லுங்க, அழுக்கு கழுவப்படும். இந்த பக்கம் மட்டும் சொல்லுங்க சத்தமா. நீங்க சொல்லுங்க பாப்போம். பாருங்க, அவங்க உங்களோட குறைவா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. அவங்க சத்தம் கூடி நீங்க சொல்லுங்க. அழுக்கு கழுவப்படும். மாம்சத்தில் இருக்கிற எல்லா அழுக்குகளை கழுவி சுத்திகரிக்கிறது தான் இந்த அபிஷேகத்தினுடைய நோக்கம். சரியா? ஒன்று. ரொம்ப சிம்பிளாக உங்களோடு கூட நான் பேசிக்கிட்டே வரேன். இங்கே பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம், அதை 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் பாவங்களை சுத்திகரிக்கும், ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் பாவத்தை சுட்டரிக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இயேசுவின் ரத்தம் பாவங்களை கழுவும், ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் பாவத்தை சுட்டரிக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றிருக்க, அபிஷேகம் பெறல, நிறைய பேர் வந்ததுனால சொல்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, உண்மைதான். நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்க, கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. இந்த கோபம், எரிச்சல் அதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது. உங்கள் ஒய்ஃபை கேட்பா, நீ என்ன ரட்சிக்கப்பட்ட மாதிரியா இல்லையா? அது வேற இது வேற. சர்ச்சில் மட்டும்தான் அப்படி இருப்பேன், நான் வெளியே வந்தாலும் பேசுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மை. பரிசுத்த ஆவியானவர் பாவங்களை கழுவினது, பாவங்களை மூடியது. ஆனால் அபிஷேகம் வரும்போது சகல துர்க்கிரியைகள் என்ன செய்யும்? சுட்டரிக்கப்படும். கையை வைத்து ஆண்டு தோத்திரம் பண்ணுங்க, நல்ல தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, சுட்டரிப்பது வேற, கழுவப்படுதல் என்பது வேறு. புரிஞ்சவங்க கையை வைத்து காட்டுங்க. அப்போ அபிஷேகத்தினுடைய நோக்கம் நம்ம பரிசுத்தமாய் வாழணுங்கிறதுக்காக தான் ரொம்ப முக்கியமாக இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தரார். நிறைய வீடுகளில் மனைவி அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, கணவனுக்கு அந்த அனுபவம் இருக்காது. அவசரப்பட்டு மனைவி ஏதாவது கோவப்பட்டா, உன் மேலே என்ன ஆவி இருக்குன்னு கேட்பாங்க. கேட்குறாங்கள உங்கள? இல்லை,
பாருங்க, அவன் கரெக்டாக தலையாட்டுறான், கேட்குறாங்கன்னு. உண்மைதான், அவங்க ஒத்துக்கிடுறாங்க பாருங்கள். இப்போ எவ்வளோ நேரம் தான் நான் பொறுத்துட்டு சும்மா அடிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு நானும் அடித்தேன். புரியுதுங்களா? ஒருத்தர் வந்து என்கிட்டே ப்ரேயர் பாட்டு கொடுக்குறாரு, என் ஒய்ஃப் என்னை போட்டு போட்டு அடிக்கிறா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. இப்படிலாம் அதில் அந்த காலம் புருஷன் அடிக்கிறது, இந்த காலம் ஒரு அடி அடித்தானா இவங்க 2 அடி அடிக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு அரசாங்கமே ஆளுமையை கொடுத்துருக்குது, அதிகாரத்தை கொடுத்துருக்கு. ஆனால் பைபிள் அப்படி கொடுக்கல. சரியா? அப்போ இந்த மாம்சத்தின் கிரியைகள் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. இந்த அக்னி அபிஷேகம்னா அந்நிய பாஷை பேசணும், ஆவியில் நிரம்பணும், தடபடான்னு பண்ணணும், கீழே விழணும், எழுமி நிற்கணும், சேரை உடைக்கணும். சேரெலாம் வாடகையாக சொந்த சேரா? வாடகை வேறு, புரிஞ்சுக்கோங்க. சேருகிற உடைச்சிவிட்டு நீங்கள் சத்தம் காட்டாமல் போயிடக்கூடாது. அதனால் எல்லாம் வாடகை தான், எல்லாம் மேலேருந்து கீழே வரைக்கும் சுற்றி வேறு என்னது தான்? வாடகை தான். அதனால் அங்கங்கே பாஞ்சு கிஞ்சி செடியை கடியை முறிச்சு விடாதீங்க. ஆனால் சில ஆட்கள் அப்படியெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அது ஏன் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், சிலர் வந்து அப்படிலாம் இல்லை, இருந்த இடத்துல நின்று ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியும் ஒரு குரூப் இருக்குது. சிலர் தட்டா அப்படின்னா அடித்து பரத்தி, சில ஆட்கள் அந்நிய பாஷை எல்லாம் சேர்ந்து பேசுவாங்க. சில நேரங்கள் எல்லாம் பேசி அமைஞ்சானதான் இந்த அம்மா ஸ்டார்ட் பண்ணும். அப்படி பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்டவங்களாம் யாருன்னா ரெகுலராக ஆவியில் நிரம்பாத ஆட்கள். ரெகுலராக ஆவியில் நிரம்பாத ஆட்கள் தான் அன்றைக்கி அந்த அக்னி இறங்கினோன்னா அவங்களால கட்டுப்படுத்த முடியாமல் இந்த மாதிரி சேரை உடைக்கிறது, பக்கத்தில் இருக்கிற ஆள் அடிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி சில நேரங்களில் பயந்துடாதீங்க, உள்ளே வேறு ஆவி கூட இருக்கும். உள்ள உங்களுக்கே இப்போ ஒரு ஆமாம் நீ சொல்கிற சரி தான், எனக்கே டவுட்டாக இருக்குது எனக்குள்ளே என்ன ஆவி இருக்குன்னு. ஏன்னா நான் வந்து சும்மா உங்களை சிரிப்பு காட்டுறதுக்கு சொல்ல, ஒரு பெரிய ஒரு மாபெரும் குருசைடுக்கு இன்னொரு பெரிய தேவ மனிதர் பேசினார். அங்கே நான் போயிருந்தேன். அந்த கூட்டத்தில் அவரும் நண்பர் நம்ம போய் சேர்ந்து ஊழியம் செய்யலான்னு போனால், அங்கே எல்லோரும் மேடையிலேருந்து கீழே வந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு நல்லா படித்த ஒரு அம்மா, பார்க்க நல்லா படித்த அம்மா, படித்தேன். அந்த அம்மா சொல்லுது, நான் இந்த ஸ்கூலில் ஹெட்மிஸ்ட்ரஸ் ஆகிருக்கிறேன், எனக்கு தெரியல. ஆக்சுவலி எனக்கு அந்த அம்மா தெரில எனக்கு. ஆனால் அவங்க சொல்ல, உங்களை நல்லா தெரியல, எனக்கு தெரியல அப்படின்ற. சரி விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லை அந்த பிரதர் என் தலையில் கை வச்சுட்டு பொல்லாதாவே வெளியே போன்னு சொல்கிறாரு. பொல்லாதாவியே வெளியே போன்னு சொல்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் தலையில் கை வச்சு பார்த்து சொல்லுங்கள் என்ன ஆவி இருக்குதுன்னு. நான் சொல்லுது விளங்குதா உங்களுக்கு? இந்த மாதிரி இந்த ஆவி அந்த ஆவியெல்லாம் பெந்தேகோஸ்துக்குள்ளே தான் இருக்குது பேச்செல்லாம். புரியுதா? அவங்க அந்த மற்ற சபைகள் இருக்கும், அது பாட்டுக்கு இருக்கும். ஆனால் இங்கே வந்தால் தான் நம்ம வந்து இது உள்ள என்ன ஆவின்னு. ஏன்னா நம்ம செய்கிறது ஒன்று, சொல்கிறது ஒன்று. புரியுதா உங்களுக்கு? அதனால் உதாரணத்துக்கு உபவாச ஜபம்னு வந்துக்கிட்டு அங்கங்கே அதை அங்கங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறது, இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. அதனால் இன்றைக்கி நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய சத்தியத்தை உங்களோட நான் பேசுகிறேன். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினுடைய, அதாவது பரலோக நோக்கம். சத்தமாக சொல்லுங்கள், பரலோக நோக்கம். பரலோக நோக்கம். அப்போ பரலோக தேவனுடைய நோக்கத்தை அபிஷேகம் பெற்றவங்க புரிஞ்சுக்கிடணும். இப்போ நம்ம அபிஷேகம் பெற்ற ஆட்களை தான் பார்க்குறோம். அபிஷேகம் பெற்றவன் போய் பேசுகிறா, அபிஷேகம் பெற்றவன் ஒய்ஃபை திட்டுறான், அபிஷேகம் பெற்றவன் சம்பளத்தை ஒய்ஃபுக்கு சொல்ல மாட்டேங்கிறான். என்னடா நேற்றுலேருந்து அப்படிலாம் யாரும் பேசலையே. அபிஷேகம் பெற்ற சகோதரன் தான் எங்கே போகிறேன்னு ஒய்ஃபுக்கு சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒய்ஃபுக்கு சந்தேகம் வருமா வராதா? அவன் அபிஷேகம் என்ன அபிஷேகம்? பாஸ்டர்கிட்ட போய் சொன்னான், நீ அவனெல்லாம் சந்தேகப்படாத, அவன் என்ன மாதிரி அந்நிய பாஷை பேசுகிறான் தெரியுமா, என்ன பைபிள் வசனம் சொல்கிறான் தெரியுமா. உன்னை இவா சொல்கிறா, பிசாசு கூட பைபிள் வசனம் சொல்லுது. பிசாசு கூட பைபிள் வசனம் சொல்லுது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், என்ன ஆவின்னு கண்டுபிடிக்கிறது வழி என்ன தெரியுமா? என்ன ஆவின்னு கண்டுபிடிக்கிறது வழி என்ன தெரியுமா? இப்போது நல்ல கவனிங்க, நமக்கு எல்லாம் தெரிந்த விளையாட்டு கிரிக்கெட்டு, அப்படி தானே? ஓரளவுக்கு தெரியும். கிரிக்கெட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? அழகாக சொல்கிறீங்க, 12 பேர் இருக்காங்க. 12 பேர் உள்ளே விளையாட வரும்போது கை தட்ட மாட்டாங்க. ஒருத்தன் பயங்கரமாக ரன் அடிக்கிறவன் வருவான்ல, அவன் வரும்போதே கை தட்டி ஆரவாரம் பண்ணுவான், அப்படி தானே? ஏன்? அவன் தான் ஸ்டார் பிளேயரு. தமிழில் சொன்னது நட்சத்திர வீரர், நட்சத்திர விளையாட்டு வீரர்.
இது மாதிரி சில சினிமா துறையில் சிலர் இருக்காங்க, ஸ்டார் இருக்கிறாங்கல்ல, சினிமா ஸ்டார் இருக்காங்க. எல்லோரும் வரும்போதெல்லாம் கை தட்ட மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஆனால் சிலர் வந்தாங்கன்னா எல்லாம் அடிச்சு பிறண்டு ஓடுவான். காரணம் அவங்க யார்? அவங்க ஸ்டார். அதை மாதிரி இங்கே பாருங்க, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. எல்லாரும் பிரகாசிக்கிறாங்களா? எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்களா? எல்லாரும் பிசாசை துரத்துறாங்களா? அல்லது பிசாசு அவங்கள துரத்துதா? ரெண்டில் ஒன்று நடக்கும், ரெண்டில் ஒன்று நடக்கும். சும்மா அந்நிய பாஷைனா ஆவியில் இருந்து அந்நிய பாஷை பேச அக்னி பெற்றுக்கொண்டா போ. இங்கே பாருங்க, ரொம்ப காலமாக இப்படி நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த கேம்பில் நல்ல கவனிங்க, நம்முடைய சுவாபங்கள் மாறணும். அபிஷேகத்தினுடைய நோக்கம் என்னது? சுவாபம் மாறணும், கேரக்டர் மாற வேண்டும். கேரக்டர் மாறாம என்னதான் அந்நிய பாஷை பேசினாலும் புருஷன் சொல்லுவான், இவளை நான் நம்பவே மாட்டேன். பாஸ்டர் முன்னால் போய் அந்நிய பாஷைலாம் பேசி அப்படியே உடலெல்லாம் ஆட்டின உடனே இவன் பாஸ்டர் நீ ஏமாத்திடுவ. சபையில் இருக்கிற நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான், வீட்டில் இருக்கிற நேரம் தான் அதிகம். அதனால் இன்றைக்கி நிறைய ஊழியர்களை ஏமாற்றுகிற பிசாசுகள் சபைகளுக்குள்ளே இருக்குது. சரியா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நான் சொல்கிறது? அப்போது ரோமர் எழுதின நிருபத்தை வேகமாக திருப்புங்க. ரோமர் எழுதின நிருபம், தேவனுடைய பிள்ளைகளை, 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தை. இப்போ ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னால் நான் சொல்லும் போதெல்லாம் பைபிளை திறக்கணும். ஸ்க்ரீனில் எதுவும் போடுறீங்களோ வசனம், அதனால் நீ ஸ்க்ரீனை சினிமா பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு. அந்த ஸ்க்ரீனில் ஏன் போடுறாங்கன்னா அதை பார்த்து டக்குன்னு நீ என்ன செய்யணும்? பைபிளை திறக்கணும். பைபிளை திறக்கணும். பைபிளை திறக்காமல் மூடி வச்சவனை கண்டா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். என்ன சொல்கிறீங்க? அதனால் பைபிளை பாருங்கள், இன்னைக்காவது பாருங்கள். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க தம்பி. மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. நல்ல கவனிங்க, மாம்ச சிந்தை மரணம். மரணம்னா ஒரு அடியாக செத்து தொலைய மாட்டேன், அப்படி போனால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஆவிக்குரிய மரணத்தை குறிக்குது. மாம்ச சிந்தை என்னது? மரணம். மாம்ச சிந்தை மாம்ச பிரகாரமாக நினைக்கிறது. என் புருஷன் எங்கே போயிருக்கான்னு தெரியும், அவர் எங்கே போயிருக்கான்னு தெரியும், இப்போ என்ன பண்ணுறான்னு தெரியும். அவன் உண்மையிலேயே சர்ச்சுக்கு தான் போயிருப்பான். ஆனால் எனக்கு தெரியும் நீ எங்கே போயிட்டு வந்தீங்க தெரியும். பிள்ளைகளை அவன் உண்மையிலேயே அவனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் தான் இருந்திருக்கணும் வைங்களேன். இப்போ ஏன் லேட்டாக வந்த, நீ எங்கே போன தெரியுமா, நான் சொல்லிட்டா அது சொல்லிட்டா, இப்படியே சொல்லி டென்ஷன் ஆக்கி கடைசியில் அந்த பிள்ளைகள் வந்து அப்படியே போயிடும். அதான் மாம்ச சிந்தை. அப்போ மாம்ச பிரகாரமாக இன்றைக்கி நிறைய காரியங்களை யோசித்து தான் குடும்பங்களில் சண்டை வருது, ஊழியத்தில் பாலிட்டிக்ஸ் வருது. அப்போ இந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனிங்க. மாம்ச சிந்தை என்னது? மரணம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இந்த மாம்ச சிந்தை எப்போ வெளிப்படுன்னே நமக்கு தெரியாது. நல்லா கவனிக்கணும். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் எடுங்க குனிஞ்சு எடுங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம். எனக்கு என்ன ஆசைன்னா நீங்கள் எல்லோரும் பைபிளை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. 16ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து கேட்பார், என்னை ஜனங்கள் யார் என்று சொல்றாங்க. அந்த வசனத்தை வாசிங்க தம்பி. 13ஆம் வசனம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறாரு. எல்லாம் நீங்க எல்லாம் சரிதான், இந்த ஜனங்கள்லாம் இவ்வளவு பேர் வராங்களா, என்னை யாருன்னு சொல்றாங்கன்னு கேட்கிறாரு. அதற்கு 14ஆம் வசனம். அதற்கு அவர்கள், வேகமாக வாசிங்க. சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். நீங்கள் என்ன யாருன்னு சரி, அவங்கெல்லாம் தீர்க்கதரிசியாகி எரேமியான்னு சொல்றாங்க. வேறு சிலர் அவங்க என்ன சொல்றாங்க, தீர்க்கதரிசிகள் ஒருவன்றாங்க, எலியான்றாங்க. எல்லாம் ஓகே, சரி, எல்லாம் நல்லதுதான். 3 வருஷம் என் கூடயே இருக்கிறீங்களே,
நீங்க என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். உடனே வாசிங்க தம்பி. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, உடனே சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். 12 பேரும் கேட்குறாங்க, காது கொடுக்க சொல்றாரு. ஆண்டவர் கேட்குறாரு, என்ன யாரு நீங்க சொல்றீங்கப்பா? சொல்லி முடிக்கல, பேதுரு சொல்லிட்டார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே ஆண்டவர் சொல்லிட்டார், மாம்ச ரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தல. யார் வெளிப்படுத்துறது? பரலோகத்தில் இருக்கிற என் பிதா. பிதாவே உனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். வெளிப்பாடு, சத்தமா சொல்லுங்க. வெளிப்பாடு, சத்தமா. வெளிப்பாடு. இந்த பக்கம் வெளிப்பாடு இங்கிலீஷ்ல என்னது? வெரி குட். ரெவலேஷன். இன்னொரு முறை ரெவலேஷன். அப்போ 11 பேருக்கு இல்லாத ரெவலேஷன் இவருக்கு மட்டும் வந்துருது. உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, கீழே உள்ள வசனத்துல, கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். அப்போ அவருக்கு மட்டும்தான் இப்படி சொல்லும்போது அவர் முகம்லாம் எப்படி இருந்திருக்கும்? இல்ல, சந்தோஷமா இருந்திருக்கும். கண்ணு மொழியெல்லாம் ஒரு மாதிரி மாறி இருக்கும். 11 பேர் அப்படி பார்த்துருப்பாரு. அப்போ ஆண்டவர் அவனுக்கு இந்த ரிவார்டு கொடுக்குறாரு. இது நல்ல கவனிங்க, 17, 18 வசனங்கள். இப்போ நீங்க நல்ல கவனிங்க, 21க்கு வாங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். எல்லாம் சொல்லுங்க. தொடங்கினார். சொல்லுங்க. தொடங்கினார். இதான் சத்தமா. தொடங்கினார். இப்பதான் ஆரம்பிக்கிறார். பாடு, மரணம், துன்பம், துயரம் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கும் போதே 22. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய் ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவனுக்கு என்ன வெளிப்பாடு? இப்பதான் நான் சொன்னீங்க, பரலோக வெளிப்பாடு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, அடுத்த அதிகாரத்துல கூட பரவாயில்ல, அப்பதான் பரலோக வெளிப்பாடு கிடைச்ச உடனே ஆண்டவர் அவருக்கு சொல்றாரு, பரலோகத்தின் திறவுகோலை சாவியே உனக்கு தந்துடுறான்றாரு. அப்புறம் இந்த கல்லின் மேலதான் என் சபையை கட்டுவேன்னு சொல்லி அவ்வளவு ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் தந்தாரு. அப்பெல்லாம் ஆமென் அல்லேலூயா தோத்திரம், நம்ம ஆள்கள் இருந்தால் அல்லேலூயா ஆமென் தோத்திரம் சொல்லியிருப்போம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு, நான் வந்து எருசலேமுக்கு போகணும், பாடுபடணும், சிலுவைக்கு போகணும் அப்படின்னு பாடுகளை பற்றி பேசின உடனே தனியாக கூட்டு போய் ஆண்டவரை பார்த்து கடிந்து கொண்டு, அப்படின்னா கோபப்பட்டு, இதெல்லாம் உமக்கு சம்பவிப்பதில்லை. அவர் விசுவாச வார்த்தை பேசுகிறார். சம்பவிப்பதில்லை, இதெல்லாம் உமக்கு நேரிடுவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அவனுடைய ஹார்ட் என்னது? அவருடைய இருதயம் என்னது? கஷ்டப்படக்கூடாது, போராட்டம் கிடையாது, எல்லாம் முடிஞ்சு, எல்லாமே நான் ஏசப்பா கூட இருக்கிறோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே ஏசு அவனை பார்த்து, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டப்பா அப்படியே சொன்னார். பின்னால போ சாத்தானே. சத்தமாக சொல்லுங்க. பின்னாலே போ சாத்தானே. இன்னொரு முறை சொல்லுங்க. பின்னாக போ சாத்தானே. யாரை பார்த்து? பேதுருவை பார்த்து. இன்னைக்கு நம்ம டேவிட் வந்து அவங்களை பின்னால போ சாத்தானே அப்படின்னா என்ன நடக்கும்? யோசித்து பாருங்க. இப்போ நல்ல கவனி, பின்னால போ பேதுருவை தானே சொல்லியிருக்கணும். ஆக்சுவலி சொன்னது யாரு? பேதுரு. சொன்னது யாரு? பேதுரு. நீங்க சொல்றீங்க, ஆனா சொன்னது பேதுரு கிடையாது, பிசாசு. பிசாசு எப்போ நுழைவானே தெரியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் வந்து ஆடிக்கு ஒரு வாசி, அமாவாசைக்கு வரும், அந்நிய பாஷை பேசக்கூடாது. நம்ம சபைகளில் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறோம். அந்த ஆராதனை நேரத்தில் தான் நம்ம அந்நிய பாஷை பேசுவோம். அப்படி தானே? ஆராதனை நேரத்தில் அது முதல் பாட்டுக்கு பேச மாட்டோம். நம்ம அப்போ தானே வந்து உட்கார்ந்துருப்போம். 2வது பாட்டுக்கும் பேச மாட்டோம். உடனே இதை பார்த்தோன்னே அந்த ஆராதனை நடத்துவர், எல்லாரும் எழுப்பி நின்று ஜெபிப்போம், தோத்திரம் பண்ணுவோம் அப்படின்வாங்க. அப்போ எல்லாம் கைகளை தட்டி பாடுவோம் பாரு, அதுக்கு அசைய மாட்டேன். அதுக்கப்புறம் பொழுந்திடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, அப்போ தான் அந்நிய பாஷையே வரும்.
நான் சொல்றது உண்மையா பொய்யா? உண்மைன்றவங்க கையை வைத்து காட்டிடுங்க. வெரி குட், ஒத்துக்கிட்டு இருக்க தோத்துறோம். இப்போ பைபிள் எங்கேயாவது அப்படி இருக்கு? முதல் பாட்டுக்கு அமைதலாக இரு, ரெண்டாவது பாட்டுக்கு கொஞ்சம் வார்ம் அப் பண்ணு, மூணாவது பாட்டுக்கு எளிமை நிற்க வையே. எங்கள் ஊராக இருந்தால் இந்த மாதிரி சென்னை பெங்களூர்னா இங்கிலீஷில் பாட விடுவானுங்க. புரியுதா உங்களுக்கு? பாட விட்டு ஆட விட்டு அப்புறம் அந்நிய பாஷை பேச விட்டு ஆடி பாடி லைட் எல்லாம் அமைச்சு போட்டு எல்லாம் அட்டகாசம் பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படியும் 3/4 மணி நேரம் 50-65 நிமிஷம் ஆயிரும். புரியுதா நான் பேசுறது? தேவனுடைய பிள்ளைகளை எப்போதும் ஆவிக்குள்ளாக நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவத்தை தான் தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். பாட்டுக்காரங்க வந்தாலும் இசைக்கருவிகள் இருந்தாலும் இல்லைன்னாலும் சில இடங்களில் பாடல் ஆராதிக்கிறவனுக்கு இசைக்கருவி இல்லைன்னா அவனுக்கு ஓடாது, தெரியுமா? ஆனால் நான் சொல்றது பொய்யா இல்லையா? அது உண்மையா இல்லையா? ஆனால் அபிஷேகம் பெற்றவனுக்கு என்ன இருந்தால் இல்லையோ நமக்குள் இருக்கிற வல்லமை வெளிப்படும். கையை வைத்து ஆண்டை தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை உயர்த்தி நல்ல கையை உயர்த்தி கண்ணை மூடி, ஆண்டவரே எனக்குள்ளே மறைந்திருந்து கிரியை செய்கிற ஜென்ம சுவாபம், அப்படியே கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறோம். இப்போ எனக்குள்ளே மறைந்திருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஜென்ம சுவாப ஆவியே, மாம்ச சிந்த ஆவியே, இயேசுவின் நாமத்தினால உன்னுடைய கிரியைகளை நாங்கள் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல அந்த கிரியைகளை அழித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டபடியா கரங்களை தட்டி தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். ரோமர் 6ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க வாசிக்க வேண்டிய வசனம் 8ஆம் வசனம், 6-8. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். 8ஆம் வசனம் தானா? 8. இன்னொரு முறை வாசிங்க தம்பி. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால், கிறிஸ்துவோடு கூட மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அடுத்த வசனம், மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் 8ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க. 7ஆம் வசனம் எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை உடையவர்கள் தேவனுக்கு எப்பவும் பகைஞ்சராகவே இருப்பார்கள். நல்ல கவனிங்க. மாம்ச சிந்தை இப்படி சொல்லியிருப்பாங்க, அப்படி சொல்லியிருப்பாங்க, அவர் ஏன் வரல எனக்கு தெரியும், இப்படியே நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எந்த சிந்தை? பார்க்காததை, கேட்காததை, அறியாததை தெரிந்தாற் போல பேசுகிறது எந்த சிந்தை? மாம்ச சிந்தை. இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருந்திருக்கும். எங்கள் மாமியாரா அது சொல்லியிருக்கோம், அது வயசான காலத்தில் அது பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கும். இது நான் ஏன் இப்படிலாம் உங்களோடு கூட பேசுகிறேன்னா, இந்த மாம்சத்தின் சிந்தையை அழிக்கிற ஒரே வலிமை அபிஷேகத்துக்கு மட்டும்தான் இருக்குது. ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க தம்பி. 8ஆம் வசனம், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள், அதாவது ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. மாம்சத்துக்குட்பட்டவர்கள். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. மாம்சத்துக்குட்பட்டவர்கள். நீங்க சொல்லாதீங்க, மைக்கில் சொல்லாதீங்க தம்பி, நீங்க சொல்லுங்க. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது, பிரியமா இருக்க முடியாது. அப்ப மாம்ச சிந்தை நமக்குள்ள இருந்தா ஆண்டவரை நம்ம பிரியப்படுத்தவே முடியாது. ஆண்டவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நம்மேல் பிரியமா இருக்க மாட்டார். அவர் நம்மேல் பிரியமாக இருக்க மாட்டார். 9ஆம் வசனத்துக்கு வாங்க தம்பி. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். நல்லா கவனிக்கணும். இப்போ நீங்க மாம்சத்தில் இருக்கீங்களா? மாம்சத்தில் தான் இருக்கிறோம். மாம்சமும் இரத்தமும் உடையவன் மனுஷன். ஆனால் மாம்ச சிந்தையை குறித்து நான் பேசுறேன். இந்த கோடை வெயிலிலும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்திருக்கிறீங்க. லட்ச பணம் இதுக்கு செலவு பண்ணியிருக்குது. இதனுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம அபிஷேகம் பெற்று நம்முடைய சிந்தை மாற வேண்டும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 8ஆம் அதிகாரத்தில்
நம்ம வாசித்து கொண்டிருக்கிற வசனம், தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். இந்த இளைய குமாரன் மூத்த குமாரன் சம்பவத்தில் யார் சண்டை போட்டுட்டு போனது? இளைய குமாரன். திரும்பி வந்தது யாரு? அதே இளைய குமாரன் வந்தது. வீட்டுக்குள்ளே விருந்து எல்லாம் செய்தது யாரு? தகப்பன். அப்போ வீட்டுக்கு வராமல் வெளியே நின்னது யாரு? மூத்த குமாரன். அப்பா யாரை வரிந்து கூப்பிடுறாரு? இதுவே 2 குரூப்பாக இருந்தா நான் என்ன பண்ணுறது? மூத்த குமாரனை வாப்பா உள்ள வா அப்படின்னு கூப்பிடு. அவன் என்ன சொல்கிறான்? நான் வரமாட்டேங்கிறான். இப்போ ஏற்கனவே இளைய குமாரன் வரமாட்டேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஏற்கனவே அந்த பழைய புத்தி அவனுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் மூத்த குமாரனை யாரா நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. திடீர்னு சொல்கிறான், இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன். திடீர்னு சொல்கிறான். இப்போ பாருங்கள், சிலர் சொல்லுவாங்க, என் புருஷன் நல்லா தான் இருந்தார், திடீர்னு தான் இப்போ சபைக்கு வராமல் போயிட்டாரு. ஆனால் அவன் வந்து சிந்தை ரொம்ப நாளாக மாறி இருக்கும். அவன் சிந்தை மாம்ச சிந்தையிலேயே இருந்திருப்பான். திடீர்னு ஒரு நாள் அதனுடைய கிரியை வெளிப்படும். மூத்த குமாரன் சொல்கிறான், வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், நான் என்னுடைய நண்பர்களோடு கூட உல்லாசமாக இருப்பதற்கு நீங்கள் ஒரு நாளாவது ஒரு ஆட்டுக்குட்டி எனக்கு கொடுத்தீங்களான்றான். அது என்ன ஆவி? கம்ப்ளைண்ட் பண்ணுற ஸ்பிரிட்டு. இன்னும் சொல்லிட்டா சாப்பாடு ஸ்பிரிட்டு. என்ன ஸ்பிரிட் அது? அவன் பிரச்சனை சாப்பாடு பிரச்சனை. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு தந்தீங்களா, நான் ஒழுங்காக வேலைக்கு போயிட்டு வந்தேனே, அப்படி இருந்தேனே இப்படி இருந்தேனே பேசுகிறான். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நிறைய இளைய குமாரர்கள் இன்றைக்கி சபைக்குள்ளே வந்துடுவாங்க. ஆனால் சபைக்குள்ளவே இருக்கிற மூத்த குமாரனை திருத்துறது ரொம்ப பாடாக இருக்குது. இப்போ பேசுகிறது புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் 15 வருஷமாக வரேன், நான் ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கிறேன், நான் தான் விசுவாசி, நீங்களாம் இப்போ வந்தீங்க. ஆமாம், முன்னெல்லாம் அந்த கைவேலில் டேவிட் கேட்பார், இப்போல்லாம் கேட்க மாட்டேங்காரு. முன்னெல்லாம் வந்து நாங்கள் தான் ரொம்ப பண்ணுவோம், இப்போ அவர் எங்களோடெல்லாம் பழகிறது கிடையாது. அந்த மாதிரி ஆவியெல்லாம் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால எல்லாம் சொல்லிட்டான் போல, நான் அப்படின்னு நினைக்காத. நான் யார் பேசுகிறதையும் பேச மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? அப்போது கர்த்தருடைய நாமத்தினால நான் இன்னைக்கு சொல்கிறேன், இதுக்கு பேர் தான் மாம்சத்தின் சிந்தை. அப்போ வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வந்து ஆவிக்குரியவளாக இருந்தால் மாம்சத்துக்கு உட்பட்டு இருக்க மாட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு அடுத்த வசனம் 11ஆம் வசனத்துக்கு வாங்க தம்பி. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், ஒவ்வொரு வசனம் பாருங்க, இருந்தால் வாசமாய் இருந்தால், இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கு தான் பைபிளை திறந்து வைக்க சொன்னேன். இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். கைகளை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ ஆவியானவருக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா நமக்குள்ள இருக்கிற மாம்ச சிந்தனைகள் அழிக்கப்பட்டு ஆவியின் சிந்தை உயரும். இன்னைக்கு நிறைய குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரகாசிக்காமல் இருக்கிறோம். இங்கே பாருங்க, நான் கேட்குறேன், நேற்று நைட்டெல்லாம் நீங்கள் உட்கார்ந்து சீரியலோ சினிமா பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் அந்நிய பாஷை பேச முடியுமா முடியாதா? என்னடா இப்படி கேட்டால் என்னடா சொல்கிறது? பேச முடியுமா முடியாதா? பேச முடியுன்றவங்க கையை வைத்து காட்டுங்க. பேச முடியும். நேற்று நைட்டெல்லாம் சீரியலோ சினிமாவோ வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ இப்போ லேட்டஸ்ட் இன்ஸ்டாகிராமோ எதில் மூழ்கி கடந்தாலும் அடுத்த நாள் அந்நிய பாஷை வருமா வராதான்னு கேட்குறேன். வருன்றவங்க கையை வைத்து காட்டுங்க. கையை உயர்த்து, சும்மா முணுமுணுங்கிறது கூடாது, நல்ல கையை வைத்து. கொஞ்சம் பேர் தான், 1% கூட இல்லைன்ற மாதிரி இருக்குது. நன்றி. அப்போ மற்றவங்கெல்லாம் இப்போ வரவே வராது அப்படி சொல்கிறோம், கை வைத்து காட்டுங்க. அப்போ எதுக்குமே கையை வைத்தானா 1ஆம் நம்பர் கள்ளனுங்க தானே. நீ உனக்கு நேத்தெல்லாம் என்ன பிரசங்கம் கேட்ட? என்ன பிரதர் நான் சொல்றது சரியா இல்லையா? என்னம்மா சொல்றீங்க? நேத்தெல்லாம் நீ என்ன கேட்ட? இதே ஒரு மாம்சம். புரியுதா? சும்மா கிடையாது. இந்த ஊழியன்னா ஒருத்தர் வருவார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கார். எப்பா வருஷம் நீ உன்னோடு கூட இருக்கார், என் கூட தான்ப்பா இருக்கார், என் கூட இருந்து நான் திருந்தலையப்பா. அப்போ எவ்வளோ பெரிய கள்ளர்களை வச்சு 2 நாளாக மேய்க்கிறாங்க.
என்ன விளையாடுறீங்களா? என்ன நான் என்ன கேட்குறேன், சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன்ல நான். அப்போது அந்நிய பாஷை பேச முடியுமா முடியாதா அப்படின்னா நானே சொல்லிடுறேன், பேச முடியும். பேச முடியும். இன்னொரு சொல்லுங்க, முடியும். சத்தமாக சொல்லுங்க, இன்னொரு முறை முடியும். இப்படி சொல்லுங்க, சத்தம் வரும், சத்தம்தான் வரும், வல்லமை வெளிப்படாது. புரிஞ்சுதா இப்போ? ஆனால் தான் சிலர் அந்நிய பாஷை பேசும்போது பாச சொல்றார், ஏமா அந்த அம்மாவை கொஞ்சம் அமைதியாக இருக்கு சொல்லுமா. பார்த்துருக்கீங்களா சில இடங்கள்ல? விஷயம் என்னன்னா அதுதான், அந்த தம்பியை கொஞ்சம் அமைதியாக இருக்கு சொல்லு. எல்லாரும் நான் ஜெபம் பண்ணும்போது அவன் ஜெபம் பண்ண மாட்டான். எல்லாரும் அமைதியானோட தன்னை வெளிப்படுத்துவான். தன்னை வெளிப்படுத்துகிற ஆவி அது. புரிஞ்சிட்டீங்களா? இந்த மாதிரி சத்தியத்தை நிறைய பேர் சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஆனால் தான் சில சபைகளை பிசாசு வஞ்சித்து கொண்டு இருக்கிறது. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி இல்லை சாரி, ஒரு ஆலய ஆராதனைக்கு போகிறேன். ஆராதனை ஒரு கேம்ப் தான் சார். கேம்புக்கு இன்னொரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு அங்கே ஓடுறேன் செகண்ட் செஷனில் பேசுகிறதுக்கு. அப்போ எல்லோரும் பாடி ஆடி ஆராதனை பண்ணி இந்த மாதிரி ட்ரம்முகள்லாம் வச்சு பாடி ஒரே பயங்கரமாக இருக்குது. அப்போ நான் போய் உட்கார்ந்த உடனே அந்த நடு மையத்தில் ஒரு அம்மா, வயசான அம்மா, எப்படியும் ஒரு 60 வயசுக்கு மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா அவங்க நடுவில் ஒரு மாதிரி பாடி ஆடி அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, அவங்களோட சரீரம் வந்து ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த அம்மாவை பார்த்தோன்னே எனக்கு என்னை அறியாமல் எரிச்சல் வருது. அந்த அம்மாவை பார்த்தோன்னே எனக்குள்ளே எரிச்சல் வருது. அந்த நேரம் பார்த்து அந்த பாஸ்டர் பார்த்துட்டார் என்னைய. பாஸ்டர் பார்த்துட்டு இருக்கார், அந்த அம்மாவை தானே பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமாம், அந்த அம்மாவை தான் பார்க்குறேன். அந்த மனுஷன் சொல்கிறாரு, சூப்பர் லேடி, பயங்கர ப்ராஃபஸி, டெய்லி அம்மா வீட்டுக்கு போய் ஆஜர் கொடுத்துட்டு தான் நான் வெளியே போவேன் அப்படின்னு இவரை கேட்காமல அவராகவே அம்மாவை சொல்கிறாருல, புகழ்கிறாரு. அப்போ இவர் ஒன்று சொல்ல, எனக்கு பார்த்தா அந்த அம்மா பார்க்க எப்படி வருது? எரிச்சலாக வருது. எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அது ஒரு பொல்லாத ஆவி, ஊழியக்காரன் முதல் விசுவாசிகள் வரைக்கும் வஞ்சித்து கொண்டு இருக்குது. அந்த ஆவியை இன்னைக்கு நீ துரத்திருன்றாரு. நான் எதுக்கு கீழ்ப்படியா? இருங்க, நான் அன்னைக்கு தான் போயிருக்கேன். இப்போ இன்னைக்கு வந்தா மாதிரி நான் அன்னைக்கு தான் போயிருக்கேன். இப்போ உங்களை பற்றி அவருக்கு நல்லா தெரியுமா, எனக்கு தெரியுமா? சொல்லுங்க. அவங்களுக்கு தானே தெரியும். உங்கள் பாஸ்டர் தானே உங்களை பற்றி தெரியும். நம்ம இன்னைக்கு இப்போ திடீர்னு தானே வந்தோம். நான் மாம்சத்தில் அதெல்லாம் திங்க் பண்ணுறேன். என்ன ஆண்டவரே, அந்த ஆள் கேட்காம கொள்ளாமல் அவன் பாட்டுக்கு புகழ்கிறான். கேட்டு சொன்னாலும் பரவாயில்ல. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதுவே நீ புரிஞ்சுக்கோ, அவனையும் அது மடக்கி வச்சிருக்கு. உடனே பார்த்தேன், நேராக போய் விரட்டிடக்கூடாது. பொல்லாத ஆவியை, நமக்கு ஒரு ஆவி, அதுக்கு தான் அந்த ஆவியினுடைய அணுக்கிறங்க வேணும், அந்த ஆவியின் ஞானம் வேணும். அப்படியே ஜெபிக்கிற மாதிரி உள்ளே போய் மெதுவாக அப்படியே போய் அந்த அம்மா கிட்ட வந்தோடனே மனசுக்குள்ளே பொல்லாத ஆவியை, சபையை வஞ்சிக்கிற ஆவியை, வெளியே போறியா இல்லையா அப்படின்னு நான் மனசுக்குள்ளே ஜெபிக்கிறேன். ஐயோயோ நான் போயிடுறேன்னு சத்தம் போட்டுச்சு. டமார்னு கீழே உளுந்து அலறி ஒரு அட்டகாசம் பண்ணிச்சு பாருங்க. வந்தோடனே நான் யாரை பார்த்தேன்? பாஸ்டரை பார்த்தேன். அவர் என்னை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தாரா. உண்மையில் எனக்கே பயம் வந்துருச்சு. பயம்னா நான் அவர் மேலே பயம். அந்த ஆள் திட்டுவானோ என்ன பண்ணுவானோ. சாதாரண மனுஷர் தானே நம்ம. அவன் மொத்தம் ஆண்டவர் தான் வேலையை முடிச்சிட்டாரு. அது அலங்கழிச்சு போயிருச்சு. அந்த ஆள் அதுக்கப்புறம் பேசவே இல்லையே. மீட்டிங் முடிகிறவர் பேசலை, நான் பாட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு. அவன் மொத்தம் காரியம் முடிந்தது. இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு பயம் வேணாம். நானாக இருப்பானா? அதை மாதிரி நானாக இருப்பானோ? எனக்குள்ளே அப்படி தான் இருக்கோ, என் ஒய்ஃப் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறா, அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. அதாவது ஜென்ம சுவாபம், ஆவியின் சுவாபம் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் எப்போ பார்த்தா நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருப்பான். ஜென்ம சுவாபம் உள்ளவன் மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டான். ஜென்ம சுவாபம் உள்ளவன் மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்றைக்கி இந்த நேரத்தில் கைகளை வைத்துங்க, அப்படியே கண்ணை மூடுங்க. ஆண்டவரே, ஆவியானவரே, என் ஜென்ம சுவாபம் என்னை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியே போயிடணும். கம்ப்ளீட்டாக உயரப்போ ஆண்டவரே, சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர், என்னுடைய ஆத்மா நாளுக்கு நாள்
பலவீனம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கப்பா, பலவீனம் அடைஞ்சிக்கிட்டு இருக்குப்பா, எனக்கு நீங்கள் உதவி செய்யணும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே, என்னுடைய ஜென்ம சுவாபமெல்லாம் மாறணும். ஹல்லேலூயா. காலை வாங்க, பிரைஸ் காட். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினால. கண்ணை நல்ல வாயை திறந்து முணு ஜெபம், நல்ல மனதார. நம்ம எல்லாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைங்க, சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. என் சுவாபம் மாறணும். ஹல்லேலூயா. என் சுவாபம் மாறணும். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். மைக்கை கொடுங்க. தேங்க்யூ லார்ட். கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்டவரே, என்னுடைய ஜென்ம சுவாபம் மாறணும் ஆண்டவரே. மனுஷிக எண்ணங்கள் மாறணும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி எல்லாரும் வாயில திறந்து, ஆமென். ஆண்டவரே, இந்த அக்கினி அபிஷேக முகாமுக்கு வந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜென்ம சுபாவங்கள், ஆண்டவரே, மாம்ச சுபாவங்கள், ஆண்டவரே, எங்களை விட்டு அகன்று போகட்டும் அப்பா. உம்முடைய ஆவியானவர் ஆண்டவரே எங்களை கழுவுவீராக. ஆண்டவரே, ஜென்ம சுபாவம் ஆண்டவரே எங்களுக்குள் இருந்து முற்றிலுமாய் ஆண்டவரே நீங்குவதாக. ஆண்டவரே, எங்களை கழுவுங்கப்பா. எல்லாரும் வாய் திறந்து இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஆவியின் சிந்தையை தாங்கப்பா. ஆவியானுடைய சிந்தையை எங்களுக்கு தருவீராக. மாம்ச சிந்தை எங்களை விட்டு வேரோடு அகன்று போகட்டும். புதிதான இருதயத்தில் ஒரு புதிய சிந்தையை கர்த்தர் தருவீராக. நாங்கள் ஒருமனப்பட்டு கேட்கிறோம் கர்த்தர், இந்த மாலை பொழுது எங்களுக்கு கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆனந்த துதி ஒலி, கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கோ, ஆனந்த துதி ஒலி கேட்கோ. ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கோ. ஆனந்த துதி ஒலி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமணி பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்த்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமணி பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்த்திடுவோமே. குருவிட மாட்டோம், குன்னிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குருவிட மாட்டோம், குன்னிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தம் தோணிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். வெரி குட். ஒரு half an hour தான் இருக்கு. இப்போ அடுத்த செஷனுக்குள்ள, அடுத்த பகுதிக்குள்ள போறோம். இப்போ ஆவிக்குரிய மனுஷன், ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன், ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியலையா? புரிஞ்சுதா இல்லையா? ஓரளவுக்கு சொன்னேன், புரியுதா? மாம்சம்னா என்ன, ஆவினா என்ன? மாம்சம்னா இப்போ ஒரு வசனம் வாசிங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், நல்ல உற்சாகமா வாசிங்க. ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை, நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் நல்ல ரட்சிக்கப்பட்டிருக்கிற இயேசப்பா பிள்ளை தான். ஆனால் அடிக்கடி இந்த மாம்சத்தின் எண்ணம், மாம்சத்தின் ஆவி போராடுத, நான் எங்கேயாவது தப்பு பண்ணுறேன்னா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரும்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. சமீப காலமாக நான் அதிகமாக இதை பற்றி சொல்லிட்டு வரேன். உயிர் போகிற வரைக்கும் சொல்லுங்கள். இன்னொரு முறை, மாம்சமும் ஆவியும் போராடும். இப்போ நீங்கள் சும்மா நான் எல்லாம் சேர்த்து சொல்லுங்கள். உயிர் போகிற வரைக்கும். இன்னொரு முறை, ஆனால் ஆவி ஜெயிக்கும். அல்லேலூயா சொல்லிருங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. இந்த போராடும் இருப்ப வாசித்தமா இல்லையா? ஆவிக்கு விரோதமா மாம்சம், மாம்சத்துக்கு விரோதமா ஆவியும் என்ன செய்யும்? போராடும். அது எப்படின்னா, செய்ய வேண்டும் என்று இருக்கவைகளை இப்போ ஜெபிக்கணும் 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 அப்படியே படுத்துறது. ஜெபிக்கணும் ஜெபிக்கணும், அது அது வந்து ஜெபிக்கணுன்றது ஆவி, படுத்துறது என்னது? மாம்சம். புரிஞ்சுதா உங்களுக்கு? இன்னைக்கு பைபிள் படிக்கணும் பைபிள் படிக்கணும் பைபிள் படிக்கணும் படிக்கணும், ஆமாம் 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 படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், படிக்காமல் படுத்துறது. படிக்கணுன்றது என்னது? ஆவி. அப்புறம் படிக்க தூங்கிறது மாம்சம். மாம்சம். நீங்கள் பேசுறது எனக்கு நல்லா புரியுதுன்ற கையை வைத்து காட்டுங்க. ஆமாம். இப்போ நீ பைபிள் படிக்கிறதில்ல, நீ ஜெபம் பண்ணுறதில்ல, உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஸ்பிரிட்டு. அப்போ ஆமாம் 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 சொல்கிறது கரெக்ட் தான், நான் ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் இல்லை, நான் படிக்கலை, எனக்கு அழகு இல்லை, எனக்கு பணம் இல்லை. உன் மூஞ்சிக்கு தெரிஞ்ச கதை தானே அதெல்லாம், தெரிஞ்ச கதை தானே. பணம் இல்லை, படிப்பு இல்லை, அழகு இல்லைன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் எனக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, ஆவியோ உயிர்ப்பிக்கும். சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. அதனால் இப்போ எப்போ பார்த்தா உங்களை பிசாசு குற்றம் சாட்டுவான். நீ அப்படி பேசுனா, என்ன பண்ண, அதை பண்ணான்னு உங்களை குற்றம் சாட்டுகிறவன் யாரு? பிசாசு. உடனே ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபம் பண்ணி அவனை நீங்கள் துரத்தணும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இதுதான் என்னது? ஆவிக்குரிய வாழ்க்கை. இனி சோர்ந்து போக மாட்டீங்கல்ல? இப்போ குயிக்காக இவ்வளோ பேர் அபிஷேகம் பெறாமல் இருக்குது காரணம் என்னன்னு டக்கு டக்குன்னு பேசுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். குயிக்கா போங்க. யோவான் 4ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 12லேருந்து வாசி தம்பி. இந்த கிணறு எங்களுக்கு தந்த, இந்த கிணற்று எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீருற்றாய் இருக்கும் என்றார். ரொம்ப நீங்க விளங்குறபடி இவ்வளவும் சொல்லிட்டு போக முடியாது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஊற்று. ஊற்று. இந்த பக்கத்துல சொல்லுங்க. இந்த கேமராவுக்கு பின்னால் இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க, முன்னால் பேசாதீங்க. பயங்கரமாக கேட்டு தான் இருக்கீங்க போல. இன்னொரு முறை சொல்லுங்க. நீங்கள் சேர்ந்து சொல்லுங்க. ஊற்று என்றால் என்ன? அதான் கேள்வி. சரியா? இப்போ ஜீசஸ் வந்து சமாரிய பெண்ணோடு பேசுகிறார். அந்த அம்மா பாவத்தில் இருக்கிறாங்க இல்லை? நான் ஒரு கதையாக சொல்கிறேன். இயேசு அந்த அம்மாவை கிணற்றண்டையில் சந்திக்கிறார். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தண்ணீரை குடிக்கிற உனக்கு, நான் கொடுக்குற தண்ணீரை குடித்தா உனக்கு தாகம் உண்டாகாது. அதுக்கப்புறம் அது உள்ளத்துக்குள்ளே ஊறுகிற ஜீவ ஊற்று போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த அம்மா சொல்லுது, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த முற்பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ. நல்ல கவனிங்க. சத்தமா சொல்லுங்க. பெரிய ஆளா சொல்லுங்க. இன்னொரு முறை. அப்போ அந்த அம்மா மனசுல யார் பெரிய ஆளா இருக்கா? இவங்க ரொம்ப கரெக்டாக இருக்காங்களே. இது எந்த சர்ச்சு தெரியல, உங்கள் சபையா? அது கிளை சபையெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால கேட்குறேன். இங்கே பாருங்க, அந்த அம்மா உள்ளத்தில் யார் தான் பெரிய ஆள்? அந்த அம்மாவோடு பேசி கொண்டு இருக்கிறவர் யாருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியல. வெரி குட், தெரியல. அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, இந்த தண்ணியை குடித்தா உனக்கு தாகம் வரும், நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகமே. ஏனென்றால் அது ஒரு ஊற்று. சத்தமா சொல்லுங்க. ஊற்று. இன்னொரு முறை. ஊற்று. ஏன் அந்த ஊற்றுன்னு சொன்னார ஏசப்பா? அது என்ன அடையாளம்? ஊற்றுக்கு என்ன அடையாளம்? ஏசாயா 12ஆம் அதிகாரம் ஊற்றுக்கு அடையாளம் சொல்றேன். The book of Isaiah chapter 12 verse 3. 3ஆம் வசனம் வாசி தம்பி.
12 ஏசாயா 12:3 நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுக்களிலிருந்து நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். இப்ப சொல்லுங்க, ஊற்று என்றால் சொல்லுங்களேன், ரட்சிப்புக்கு அடையாளம். எல்லாம் சேர்ந்து உரத்த குரலில். வெரி குட். இன்னொரு முறை, ரட்சிப்புக்கு அடையாளம். ஊற்றுனா என்னது? இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் சர்ச்சில் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டேன், உடனே பாஸ்டர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. இப்போ பாஸ்டர் ஞானஸ்நானம் கொடுத்துட்டாரு. இப்போ உங்களுக்கு பேர் என்னது? விசுவாசி, ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசி. இப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் ஊற்றுக்கு அடையாளம். ரட்சிக்கப்பட்டவங்க எதுக்கு அடையாளம்? ஊற்றுக்கு அடையாளம். அபிஷேகத்தை பற்றி நான் பேசல, எதை பற்றி பேசிட்டு இருக்கேன்? ஊற்று என்றால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. இந்த இடத்துக்கு பேர் என்னையா? இந்த இடத்துக்கு பேர் என்ன? அகரப்பட்டியா? அகரப்பட்டி மக்கள் சொல்றாங்க, அதாவது 5 அடியிலேயே தண்ணி வருது, 5 அடியை தோன்றதுக்குள்ள என்ன வருது? புதுக்கோட்டை டவுன்ல சொல்றாங்க, நாங்க வந்து 300 அடி தோன்றோம், தண்ணியே வரல. அப்போ எங்க ஊற்று இருக்கு? இங்க ஊற்று இருக்கு. அப்போ புதுக்கோட்டை டவுன்ல இருக்கிற ஆட்களுக்கு தண்ணி வேணும்னா எங்க வரணும்? அகரப்பட்டிக்கு வந்தா தான். இல்ல அங்க இருந்துகிட்டே ஊற்று தண்ணீரே ஊருக்கு வான் பாடினா வருமா? சத்தமா சொல்லுங்க. கரெக்டா தான் சொல்றீங்களா? தெளிவா சொல்றீங்களா? வராதுன்றவங்க கையை வைத்து இப்படி காட்டுங்க. வெரி குட். இன்னொரு முறை, வராது. அப்போ ஊற்று தண்ணி வேணும்னா எங்க வரணுமா? ஏன் ஊற்று தண்ணியை பார்த்து ஜெபம் பண்ணி 40 days ஃபாஸ்ட் பண்ணா தண்ணி அப்படி பாஞ்சு வருமா? வரவே வராது. அது சொல்லும், தலை கீழே நின்னாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். ஏன்னா ஊற்றுக்கு ஆண்டவர் அந்த கிருபை கொடுக்கல. ரட்சிக்கப்பட்டவங்க சர்ச்சுக்கு வரலாம், போகலாம், ஏதோ ஜெபிக்க சொன்னால் ஜெபம் பண்ணுவாங்க, போவாங்க, வருவாங்க, ஏதோ ஒரு காணிக்கையை கொடுப்பாங்க, அதோட முடிஞ்சது கதையை தவிர பிரகாசிக்க மாட்டார்கள். எப்படி? இன்னொரு முறை, அப்படின்னா ஆவியின் வரங்கள் வேலை செய்யாது, வல்லமை வெளிப்படாது. உதாரணமா, இயேசு நடந்து போகும்போது திரும்பி பார்த்து என்னை தொட்டது யாருன்னு சொன்னார்ல, கேட்டார்ல, என்ன ஆண்டவர் இப்படி சொல்றீங்க, எல்லாருமே நெருக்கிறாங்களே. இயேசு என்ன சொன்ன பதில் என்னது? வெரி குட். நீங்க சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. அவங்க பாருங்க, பெண்கள் எவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க. நீங்க சொல்லுங்க. என்ன முழிக்கிறீங்க? திடீர்னு கேட்டா என்ன தெரியும்? நீங்க முதல்ல சொல்லணுமே எங்களுக்கு அப்படின்றீங்களா? எண்ணிலிருந்து சொல்லுங்க, வல்லமை புறப்பட்டதுன்றாரு. அப்போ உள்ள வல்லமை இருக்கணும். ஆமென். அதான் பிரகாசிக்கிறது. ரட்சிக்கப்பட்டவங்களால பாய்ந்து ஓட முடியாது. ஜெபிச்சுக்கிறேன் ஜெபிச்சுக்கிறேன் ஜெபிக்கிறேன்னுவாங்க, அவ்வளோதான். அந்த கிருபை என்னது? அவ்வளோதான். ஆழமான ரகசியங்கள், வெளிப்பாடுகள், சொப்பனங்கள், தரிசனங்கள், இதெல்லாம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க இப்போ என்ன ஸ்தானத்தில் இருக்காங்க? ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறாங்க. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரி, ரட்சிப்பு எதுக்கு அடையாளம்? இன்னொரு பக்கம் நீங்க சொல்லுங்க. ரைட், ஊற்று. இப்போ அடுத்தது வேகமாக போகிறேன், டைம் இல்லாதனால. யோவான் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 8ஆம் அதிகாரம் 37. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நீங்க வாசிக்கிற சரியா? நான் சொன்னது தப்பா? ஒரே ஒரு செகண்ட். சாரி தம்பி. 7ஆம் அதிகாரம் 38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, அதாவது 37ல இருந்து வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, இயேசு சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். நதிகள். சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா எவ்வளவு பேர் இருக்கீங்க? சத்தமா சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. நதிகள். இதுக்கு முன்னால என்ன பார்த்தோம்? வா, வெரி குட். இன்னொரு முறை சொல்லுங்க. முன்னால் பார்த்து என்னது? ஊற்று என்றால் என்ன? ரட்சிப்பு. அப்போ நதிகள்னா என்ன? நதிக்கு என்ன அர்த்தம்? இந்த ஒரு 4-5 பேர் சொல்ற காதுல விழுது அபிஷேகம்னு.
நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் அபிஷேகம் சொல்கிறீங்களா? அதுக்கு என்ன நான் ஏற்றுக்கிறேன். அதுக்கு என்ன வசன ஆதாரம்? சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசிடலாமா? அடுத்த வசனம் 39 பாருங்க. அடுத்த வசனம் வாசி தம்பி. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். எப்படி சொன்னாரு? நதிகள். இப்போ அபிஷேகம் பெற்றா அவர்கள் நதியை போல மாறுவார்களாம். ரட்சிக்கப்பட்டா ஊற்றை போல மாறுவார்களாம். வித்தியாசம் புரிஞ்சவங்க கையை வைத்து அப்படி காட்டுங்க. ரட்சிக்கப்பட்டவங்க ஊற்று, அப்புறம் அபிஷேகம் பெற்றவங்க நதிகள். நதினாலே பாய்ந்து ஓடும். நதிகள்னா என்ன ஆகிறது? யோசித்து பாருங்க. இப்போ புதுக்கோட்டைக்குள்ள சும்மா ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு நதி ஓடுதுன்னு வைங்க. புதுக்கோட்டை எப்படி இருக்கும்? வெரி குட், செழிப்பா இருக்கும். அபிஷேகம் பெற்றவங்க ஆவியில நிரம்பி நிரம்பி ஜெபிக்க 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 அவர்களுக்குள்ள ஆன்மீக செழிப்பு வரும். அப்புறம் தருத்தரம் கொஞ்சம் கொஞ்சமா போயிரும். அவன் கடன் வாங்க மாட்டான். நல்ல கவனிக்கணும். நதிகள். அப்போ ஒரு ஊர்ல நதி ஓடுனா ஒன்று என்ன சொன்னீங்க? செழிப்பாயிரும். இப்போ நதியை யாரால் நிறுத்த முடியும்? ஒருத்தர் சொல்றார், நான் அதில் இறங்கி நிறுத்தி காட்டுறேன் பாரு. இறங்கினா என்ன ஆகும்? அடித்து கொண்டு போயிடும். சரி, அவருக்கு நீச்சல் தெரிஞ்சா நீந்தி கரை சேரலாம். அபிஷேகத்தை யாராலும் நிறுத்த முடியாதுன்னு சொல்றேன். நிறுத்துவதுக்கு முற்பட்டால் அவனே அபிஷேகம் பெற்றுவான். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அபிஷேகம் செழிப்பை கொண்டு வரும். அபிஷேகத்தை யாராலும் நிறுத்த முடியாது. இன்னொன்று சொல்றேன். இப்போ இந்த ஊர் ஃபுல்லா இந்த வெள்ளம் அடிச்சுட்டு போகுதுன்னு வைங்க. வெள்ளம் வந்துட்டு போன பிறகு அந்த ஊர் எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும். வெரி குட். இன்னொரு முறை அபிஷேகத்தில் நிரம்ப 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 நிரம்ப. ஆனால் அப்படி சொன்னேன், இப்படி சொன்னேன், கள்ளத்தனம் பண்ணேன், செல்ஃபோனில் பின் நம்பர் போட்டு மடக்கி வச்சுருக்கேன், என் ஒய்ஃபுக்கு தெரியாது, அவள் ஓப்பன் பண்ண அவளால் முடியாது. அதாவது எந்த ஃபோன் வந்தாலும் எனக்கு கேட்கலன்னு வெளியே ஓடிடுறேன். பாருங்கள், சில தலையை ஆட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்க சொல்ல வீட்டில் நடக்கிறதெல்லாம் நீ சொல்கிறியாடா? ஆமாம், எனக்கு நெட்வொர்க் நல்ல வேலை செய்யுது, உனக்கு மாத்திரம் வேலை செய்ய மாட்டேங்குது. இங்கேருந்து நீ பேச. சில பிள்ளைங்க கதவை பூட்டிக்கிட்டு போய் உள்ள இப்போ ரொம்ப சிம்பிள்னா காதில் ஹெட்ஃபோனை போட்டிக்கிடுங்க. எங்கே பேசுகிற, யார்கிட்ட பேசுகிற, என்ன பேசுகிற தெரியுமா? ஆனால் இங்கே கொயரில் நின்றுக்கிட்டு அக்கினி இறங்கட்டும். அது என்ன அக்கினி இறங்கும்? எழுதி கொடுக்குறேன், அது நல்ல அக்கினி இறங்காது. நைட்டெல்லாம் இன்ஸ்டாகிராமில் இஷ்டம் போல இருந்துக்கிட்டு, புரியுதா உங்களுக்கு? அக்கினி எப்படி இறங்காது. ஒரு நாள் அந்த அக்கினி வெளிப்படும். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன கேட்டா, அந்த அபிஷேகத்தில் நீங்களும் நானும் அனுதினமும் நிரப்பப்பட ஜென்ம சுவாபங்கள் எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். எரிச்சலின் ஆவி எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். மூர்க்க குணம் எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். தேவனுடைய அன்பினால நிரப்பப்படுவோம். அப்படியே கைகளை உயர்த்தி கண்ணை மூடி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு நிமிஷம் நீங்களே ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடி. நிறைய பேர் இப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதை நான் பார்க்குறேன். ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போ உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டு இருக்குது. ரஹாலா மா ரஹா பதாலா ரபாலா ஹாமா ரஹபு லஹா லபாரா உராமா ஹபாலா ராமா ஹபு ரஹபா ஷந்தாலா ரீகமா ரோஹோலோ ரோகோ ஷந்தாராபாலா ரபா. இயேசுவின் நாமத்தினால அந்த நதி இப்பொழுது எங்கள் பந்தலின் நடுவே வரப்போகிறது. அந்த நதி ஊற்றப்பட போகிறது. ஒரு பெரிய பேரிரைச்சலோடு மழை பெய்ய போகிறது. ஓ ரமா ஹபூலா ஹபூதா நாமா ஹபா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கடைசியா எசேக்கியேல் 47 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். எசேக்கியேல் 47:3 வாசிங்க தம்பி. ஆமாம், the book of Ezekiel chapter 47 verse 3 வாசிங்க டக்குனு. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினான். தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது. இங்க பாருங்க, அபிஷேகத்தினுடைய முதல் அளவு கணுக்கால் அளவு. என்னது? கணுக்கால் அளவு. இது இப்படியே இருக்கட்டும்.
நான் ஒன்று சொல்லி கொடுக்குறேன். யாராவது தண்ணிக்குள்ளே நடந்து போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? குளமோ ஏரியோ கடலோ, அதாவது கணுக்கால் படக்கூடிய அளவில் தண்ணியில் நிற்க முடியுமா? முடியும். சொல்லுங்க சத்தமா. முடியும். முடியும். அடுத்தது உள்ளே போகிறோம், இந்த முழங்கால் அளவு நிற்க முடியுமா? முடியுன்றங்க, கை வைத்து காட்டுங்க. வெரி குட். அடுத்தது உள்ளே போய் நிற்கிறேன், இடுப்பு அளவு நிற்க முடியுமா? வேறு இன்னொரு முறை. அதுக்கு அடுத்தது நீச்சல் ஆழம் நிற்க முடியுமா? முடியாதுன்ற கை வைத்து காட்டுங்க. வெரி குட். நம்மளை அறியாமலேயே இந்த கால் என்ன செய்யும்? உயரும். சொல்லுங்க, அறியாமலேயே. அது அப்படி நல்லா இல்லை, தானாகவே. நானாக அல்ல, தானாகவே. இன்னொரு முறை. தானாக கால் என்ன செய்யும்? உயரும். இந்த தரை தான் பூமி, உலகம். சரியா? நம்ம அபிஷேகத்தின் ஆழத்துக்கு போக 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 நமக்கும் உலகத்துக்கு சம்பந்தமே இருக்காது. புரிஞ்சவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுதான் அந்த வசனம். அதுதான் அந்த வசனம். 47:3-4-5. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளை. ஒன்று கணுக்கால், 4ஆம் வசனத்தில் முழங்கால் இடுப்பளவு, 5ஆம் வசனத்தில் நீச்சல் ஆழம். வாஸ்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. முதல்ல என்ன அளவு? கணுக்கால் அளவு நிற்க முடியும். அடுத்தது முழங்கால் நிற்க முடியும். அடுத்தது இடுப்பு நிற்க முடியும். அடுத்தது நீச்சல் ஆழம் நிற்க முடியுமா? அது தானாக நம்மை உயர்த்திரும். அபிஷேகத்துக்குள்ள இங்கே பாருங்க, கடன், கஷ்டம், நான் ஒரு ரொம்ப பின்தங்கிய குடும்பம், நான் ரொம்ப வறட்சியில் இருக்கிறேன், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், போராட்டத்தில் இருக்கிறேன். எப்படிப்பட்ட விசுவாசிகளை கவனிங்களேன். நீங்கள் அபிஷேகத்தில் அனுதினமும் காலையில் நடுராத்திரி 12 மணிக்கு கையை உயர்த்தி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷையை பேச 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 பேச, நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நான் மூணாறுலேருந்து தான் இப்போ டைரெக்டாக வரேன். 1ஆம் தேதி 12 மணி நேரம் ஜெபம் முடிஞ்சோடனே நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணேன். யார்கிட்டையும் பேச நேரம் இல்லை, இங்கே வரணும், அதான் என்னுடைய பாரம், ஓடி வரணும். அப்போ அங்கே ஒரு அம்மாவையும் ஒரு ஐயாவை சந்தித்தேன். நாங்கள் வாராந்திர இரவு ஜெபம் நடத்துகிறோம். யாருக்கா தெரியுமா? கையை வைத்து காட்டுங்க. இந்த பக்கம் நைட் ப்ரேயர் ஆன்லைனில் பண்ணுறோம், டெய்லி ஈவினிங் சர்வீஸ் பண்ணுறோம், 1500 நாள் மேலே நடத்துகிறோம். அப்போ மிட் நைட் ப்ரேயரில் நான் வந்து ஒரு ஜெபம் நடத்துவேன். என் ஒய்ஃபு இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அந்த நடத்துவா. 12 மணிக்கு கையை வைத்து சொல்லுவேன். கையை வைத்து உன் பிரச்சனையை சொல்லு, உன் போராட்டத்தை சொல்லு, உன் கடன் பாரத்தை சொல்லு, கையை உயர்த்தி அந்நிய பாஷை பேசுன்னு. அந்த அம்மா சொல்கிறாங்க, கொரோனா காலத்தில் 25 லட்சம் ரூபா கடன் ஆயிடுச்சான். தொழில் பண்ணுறாங்க, கடையெல்லாம் பூட்டிட்டாங்கல்ல. அப்போ 25 லட்சம் 45 லட்சம் ரூபாயா வட்டி ஆயிடுச்சான். 45 லட்ச ரூபா ஆயிடுச்சு. இப்போ குடும்பமே நிலகுலைஞ்சு நிற்கிதான். ஒரே ஒரு ஆதாரம், ஜெபம். நைட்டு 12 மணிக்கு முழங்கால் போட்டு அந்நிய பாஷை பேசுகிறாங்களாம். அந்த டிவிக்கு முன்னால் குடும்பமாக கடந்து, எங்களுக்கு தெரியாது பாருங்கள். அந்த அம்மா சொல்லுது, ஒரு வாரத்தில் எங்களுக்கு 45 லட்ச ரூபா வந்துருச்சு. அந்த ஸ்டோரியெல்லாம் சொன்னோன்னா 6 மணி ஆயிரும். அதனால 45 லட்ச ரூபா வந்தோடனே கடன்காரனை கடன் அடைச்சி சட்டுப்பட்டுன்னு முடிச்சுட்டு அதுலேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். காரணம் சொல்கிறாங்க, நடு இரவு ஜெபம். காரணம் என்னது? சத்தமா? நடு இரவு ஜெபம். சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆடி பாடி வந்துட்டு காணிக்கை கொடுத்து தோத்திரம் பாஸ்டர்ன்ற கதையெல்லாம் இனி நடக்காது. சொல்ல புரியுதா? எந்த தேவ பிள்ளை நடு இரவில் தேவனுக்கு முன்னதாக கைகளை உயர்த்துகிறார்களோ கர்த்தர் அவனை உயர்த்திடுவார். கர்த்தர் உயர்த்திடுவார். அப்போ கணுக்கால் அளவு அதுவும் அபிஷேகம்தான். முட்டு முழங்கால் அதுவும் அபிஷேகம்தான். அப்புறம் இடுப்பளவு அது என்னது? அபிஷேகம்தான். ஆனால் நீச்சல் ஆழம் வந்தா அது அபிஷேகம்தான். அது ஆவியான நம்மை உயர்த்துவார். அப்போ இப்போவுமே ஆண்டவர் கேட்குறார், நீ எந்த அளவில் இருக்க? நீ எந்த அளவில் இருக்க? நான் எந்த அளவில் இருக்கிறேன்? இல்லை, நான் யார் கையெல்லாம் வைத்து சொல்ல மாட்டேன், இதுக்கு உங்களை கேவலப்படுத்த மாட்டேன். சரியா? கவலைப்படாதீங்க கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் இப்போ இந்த 6 மணிக்குள்ளே நீ முழங்கால் அளவில் இருந்து இடுப்பு அளவில் இருந்து நீச்சல் ஆழத்துக்கு வந்துடுவீங்க. பிரைஸ் காட், பிரைஸ் காட். கர்த்தருக்கு தோத்திரம். ஆமேன். அப்படியே கண்களை மூடுங்க, தலையில தாழ்த்துங்க. பைபிளை மூடிடுங்க. யாரும் இங்கே பாருங்க, அங்கங்கே அசையக்கூடாது, எழும்பக்கூடாது, போகக்கூடாது சொல்லிவிட்டேன். கண்ணை மூடிடணும், கண்ணை மூடிடணும், தலையை தாழ்த்தணும். ஆமாம், முன்னில் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணிங்கள, எனக்கு அபிஷேகம் இல்லைன்னு சொன்னீங்கள, அவங்களோட தான் இப்போ பேச போகிறேன். எனக்கு இந்த அபிஷேகம் வேணும் பிரதர்,
இது எவ்வளோ அழகாக சொல்கிறீங்க. கணுக்கால் அளவான், அப்புறம் முழங்கால் அளவான், அப்புறம் இடுப்பளவான், நீச்சல் அளவான். எனக்கு அந்த அனுபவம்லாம் இல்லை. எனக்கு அந்நிய பாஷை வரம் இல்லை. எனக்கு அந்த கிருபை வேணும், எனக்கு அந்த கிருபை வேணும். அதுக்குன்னே தான் இந்த கேம்புக்கு நான் வந்திருக்கிறேன். அப்படி சொல்கிற பிள்ளையே கையை உயர்த்தி காட்டுங்க. அப்படி சொல்கிறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. கையை உயர்த்தின வேகமாக எழும்பிடுங்க. கையை உயர்த்தின எழும்பிடுங்க. அங்கங்கே வேடிக்கை பார்க்காதீங்க. மற்ற யார் யார் எழும்புறாளோ தெரியலையே அப்படி நினைக்காதீங்க. பிசாசு உங்களை உட்கார வைக்க பார்ப்பான், வெட்கப்படுத்த பார்ப்பான். அவனை வெட்கப்படுத்துங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். வாலண்டியர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? சிஸ்டர்ஸில் வாலண்டியர்ஸா, ஊழியக்காரிகளா? நீங்களாம் இங்கே முன்னுக்கு வாங்க, இங்கே வாங்க. அது மாதிரி பிரதர்ஸ்லாம், பாஸ்டர் மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா எல்லோரும் இங்கே வாங்க. உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்குது இன்றைக்கி. தேங்க்யூ. கையை வைத்துட்டிங்களா? அபிஷேகம் எனக்கு இல்லை, ஆனால் இன்னைக்கு நீச்சல் ஆழத்துக்கு நான் போகிறேன். அந்நிய பாஷை அடையாளத்தோடு நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அப்படி சொல்கிறவங்கெல்லாம் அப்படியே அந்த பேக் எல்லாம் அங்கே வச்சுட்டு நீங்கள் முன்னுக்கு வாங்க. இங்கே வாங்க, ஸ்டேஜுக்கிட்ட வாங்க. உங்களை எதுக்கு நான் கூப்பிட்டேன்னா, இவங்களெல்லாம் எழும்பி கொஞ்சம் சேர்லாம் அந்த பக்கம் கொண்டு போடுங்க. நீங்கள் எழும்ப போய் சேர்லாம் போடுங்க. சேர்லாம் ஆளுக்கு சேரை எடுத்து நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். சேர் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த பக்கம் போய் அந்த ட்ரம்முக்கு அந்த பக்கம் வச்சுட்டு வாங்க. அப்போ அவர் வைக்கிறார் பாருங்க. ஆமாம், எங்கள் ஊழியர் வைக்கிறார் பாருங்க. அங்கே போய் வைங்க. அடுக்கெல்லாம் வேணாம், அப்படி வச்சுட்டு வாங்க. அப்புறம் பார்த்துக்கிடுவோம். வேகமாக அந்த சேர்லாம் எடுத்துகிட்டு போங்க. இளம் வாலிப பிள்ளைகள் ஓடி போய் எடுத்துகிட்டு போங்க, வச்சுருங்க. ஆமேன். இந்த பக்கம் வேண்டாம், நிற்க வேண்டாம். பிஎஸ் சிஸ்டம்லாம் இருக்குது. நல்ல அந்த கேமராவுக்கு வரைக்கும் அந்த கேமரா மேன் நிற்கிறார் பாருங்க, அது வரைக்கும் இருக்கிற சேரெல்லாம் வேகமாக குயிக்கா. ஷாந்தாராபா லியாந்தாராபா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆமென். ஹல்லேலூயா. ரிபானாமா கபாராபா. ஆமென். தேங்க்யூ. யாரும் யாரோட அனாவசியமாக பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது. வெளியே போகணும் போல இருந்தால் போயிரு. ஏனென்றால் பலத்த அபிஷேகம் இந்த பந்தலுக்குள்ளே நிரப்ப போகிறது. தரிசனம் நிறைவேற போகிறது. ஓ ராமா ஹமாலா ராமா ஹபா. சகோதரிகள், ஊழியக்காரிகள், இந்த மக்களெல்லாம் முன்னுக்கு வராங்க. இந்த பிரதர்ஸுக்கும் சிஸ்டர்ஸுக்கும் கொஞ்சம் இடைவெளி விட்டீங்கன்னா நல்லா இருக்குமே. சிஸ்டர்ஸு இங்கே வந்து எங்கே காணாம போயிட்டீங்க? இந்த பக்கம் கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி நில்லுங்க. ஆமாம். ஓ ராபாலா ராமா கபா ரந்தா ராமா லியாந்தா ஹலா. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர்ஸ் இந்த இடையில நில்லுங்க. இந்த இடைவெளியில கொஞ்சம் கேப் விடுங்க. இப்படி கூட தள்ளி கூட நிக்கலாம், பரவாயில்ல. பாஸ்டர்ஸ் நல்ல இடிச்சு நிக்க வேண்டாம், நல்ல தள்ளி போய் நிக்கலாம். ஆமென். ஒவ்வொரு கியூக்கு ஒரு ஆள் நில்லுங்களேன். ஒவ்வொரு வரிசைக்கு பாருங்க. அவங்களுக்குலாம் நிக்க வழி இல்லை. அந்த பக்கம் அந்த சேர் பார்க்க அந்த பக்கம் எடுத்துட்டு அந்த சேர்லாம் எடுத்துட்டு கூட அந்த பக்கம் நிக்க வைக்கலாம். பாஸ்டர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பக்கம் கொஞ்சம் சேர்ஸ் எடுத்து ரிமூவ் பண்ணனும். அபிஷேகம் நுகத்தடியை முறிக்கும். ஆமென். இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் கிரௌடடா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஆமா, மற்றவங்களுக்கு இடைஞ்சலை உண்டாக்கிடக்கூடாது. ஏன்னா ஒரு சரீரம் இன்னொரு சரீரத்தை தொடும்போது அவங்க தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. அதனால கொஞ்சம் பின்னால கூட தள்ளிடுங்க. அந்த சேர்லாம் எடுத்துட்டு பின்னால கூட தள்ளி நில்லுங்க. அப்புறம் சேரை நம்ம இந்த கேப்ல அந்த நம்ம போய் இனி இதோட கூட்டம் முடியுது இல்லையா, அப்புறம் சேரை ஒழுங்கா போட்டுக்கிடுவாங்க. ஓபா மௌர மஹபா. முன்பாக வந்தவங்க கையை உயர்த்திருங்க. நான் அபிஷேகம் பெறாம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். நான் போக மாட்டேன். கண்ணை மூடி ஜெபிங்க. ரொம்ப நாளாக நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் அபிஷேகம் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் ஃபீல் பண்ணுறேன். சரீரத்தில் ஏதோ ஒரு தொடுதலை உணர்றேன். ஆனால் அந்த வல்லமை, அந்த அந்நிய பாஷை என் நாவில் வந்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கு எனக்குள்ள அந்த வல்லமை இறங்கி வரப்போகிறது. ஒரு நிமிஷம் கண்களை திறந்து என்னை கவனிங்க. ஒரு 2 நிமிஷம் பேசுகிறேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கவனிங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம் போய் ஜெபம் பண்ண போகிறோம். மறுபடியும் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ரட்சிப்பு தான் ரொம்ப முக்கியம். கண்களை மூடுங்க, கையை உயர்த்துங்க. இயேசுவே, சத்தமாக சொல்லுங்க. இயேசுவே, என்னை ரட்சியும். உம்முடைய அபிஷேகத்தால் என்னை நிரப்பும். இயேசுவே, என்னை ரட்சியும். உம்முடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி கழுவி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படியே இப்பொழுது என் ஆவி
என் ஆத்துமா என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை கழுவும், என்னை ரட்சியும், என்னை ரட்சியும், என்னை ரட்சியும், என்னை ரட்சியும் ஆண்டவரே. இப்போ என்னை கவனிங்க. இப்போ ரட்சிப்புக்காக ஜெபிச்சோம். யாரெல்லாம் இந்த ஜெபத்தை ஏறெடுத்தீங்களோ கர்த்தர் உங்களை ரட்சித்துட்டாரு. இனிமேல் ரட்சிப்பை பற்றி கவலைப்படாதீங்க. ஆமென். எவ்வளோ பேர் வந்து தாகத்தோடு நிற்கிறீங்களே, கர்த்தர் உங்களை இன்னைக்கு நிரப்புகிற நேரம் இதுதான், சரியான நேரம். இங்கே பாருங்க, பைபிள் வாஸ்தவம். ஒருவன் தாகமா இருந்தால் சொல்லுங்க, என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அபிஷேகத்துக்கு தாகம் வேணும். கையை வைத்து, கையை வைத்து, இயேசுவே தாகத்தோடு கேட்கிறேன், இயேசுவே தாகத்தோடு கேட்கிறேன். ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. இப்போ கோடை வெயில், இப்போ முடிஞ்சிட்டு போன உடனே தண்ணி குடிக்கணும் போல வருதா இல்லையா? ஏன்னா தாகம் இல்லை, தண்ணி குடி இல்லை, சாப்பாடு இருக்குது அப்படின்னா முதல்ல நான் எனக்கு வேணும், எனக்கு தண்ணி தான் தாகத்தை தணிக்கும் இல்லை? அதை மாதிரி கையை உயர்த்தி, இயேசுவே அபிஷேகம் பெறாமல் நான் இன்றைக்கு உம்மை விடமாட்டேன். அக்னியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அந்நிய பாஷையினாலும் என்னை நிரப்ப நீ சித்தம் கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், 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 உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடம் முழுவதும் அபிஷேகத்தால் நிரம்பி இருக்குது. சரியா? உங்களுக்குள்ள தான் வரணும். நீங்க நினைக்கலாம் எல்லாரும் நெருக்கமா நிக்கிறோன்னு. இங்க என்னை என் கண்ணை பாருங்க, என்னை கவனிங்க. உங்க பக்கத்தில் நிற்கிறவரை விட அதிக நெருக்கமா ஆவியானவர் வந்துட்டாரு. இப்போ அவர் உங்களுக்குள்ள வரணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்க வாயை விரிவாய் திறந்து துதிக்கணும். ஆமென். ஏன் துதிக்கணும்? துதிகளின் மத்தியில், சத்தமா சொல்லுங்க, துதிகளின் மத்தியில. அப்ப நீ கண்ணை மூடி வாயை திறந்து கரந்தட்டி தோத்திரம் பண்ணீங்கன்னா அவர் உங்களை நிரப்பிடுவார். அவ்வளவுதான். ஆமென். அப்படி கையை வைத்து சொல்லுங்க, கையை வைத்து, கையை வைத்து. கடை ஒரு அக்கினி வரப்போற நேரம். ஆவியானவரே, சத்தமா சத்தமா, ஆவியானவரே இப்போது என்னை அளவில்லாமல் நிரப்ப போகிறீரே, நிரப்புகிறீரே, நிரப்புகிறீரே. இப்பொழுது எனக்குள்ள அக்கினி இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால என்னை நிரப்புகிறீரே. கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசுங்க. பொல்லாத பலவீனப்படுத்துகிற ஆவியே, பொல்லாத ஆவியே, வாலு சர்ப்பத்தின் ஆவியே, வாலு சர்ப்பத்தின் ஆவியே, வெளியேறு, 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 வெளியேறு. கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. பொல்லாத ஆவி வெளியே போ. வஞ்சிக்கிற ஆவிகள் வெளியேறு. இச்சையின் ஆவி வெளியேறு. அபிஷேகம், அளவில்லாத அபிஷேகம். கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசு. அந்நிய பாஷைகளை ஃபயர், 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 ஃபயர். அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. நிரப்புகிறதற்காக நன்றி. நீ இன்னும் 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 இன்னமாக்கினே. உங்கள் வாயை திறந்து, வாயை திறந்து, வாயை விரிவாய் திறங்க. அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது. Fire of the Lord, fire of the Lord. பூதாரா பூதாரா கபதாரா கபா கபா. யாரும் ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க. அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க. நீ கொடுக்க அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. அக்கினி விழுகிறது. சிலர் மேல இருக்கிற இச்சையின் ஆவி, ஆமா, இச்சையின் ஆவி வெளியே வருகிறது. இச்சையின் ஆவி வெளியே வருகிறது. தற்கொலையின் ஆவி வெளியே வருகிறது. இருங்க இருங்க. பயத்தின் ஆவி வெளியே வருகிறது. போராட்டத்தின் ஆவி வெளியே வருகிறது. எல்லா விதமான குறை சொல்கிற ஆவி வெளியே வருது. ஒரு அக்கினி விழுகிறது.
அக்கினி விழுகிறது. சதலதலதல. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நம்ம எல்லாரும் ஆவிக்குள்ள யாரும் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்காதீங்க. ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார். இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் உங்களை ஜெபத்தில் நடத்த போறேன். இப்பொழுது ஒரு பலத்த அக்கினி வரப்போகுது. அது உங்கள் சரீரத்தில் உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற பலவீனங்கள்ல மாறப்போகுது. எல்லா குறுக்கு வலிகள், முதுகு எலும்பு சம்பந்தமான பலவீனங்கள், எல்லா விதமான இரத்த சம்பந்தமான பலவீனங்கள் எல்லாம் வெளியே போகிற நேரம். அநேகர் புதிய நவமான பாஷை பேச போறீங்க. இப்ப யாரும் தமிழ்ல ஜெபம் பண்ண வேண்டாம். ரெண்டு கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிங்க. ஷாலி மகலரோ ஹந்தர ஷமன ஹோரிபினா தீகல ஹந்தியா சதுல ஹந்தர பவரிபி கதர ராதே ஷதல ஹந்தர பவரிபி கதர பரா லாத்யா சதுல ஹந்தர ஹோரிபினா ஹலத்யா சதுல பவரி ரிகல ஹந்தியா கர சதுல ஹந்தியா கர பவரி நீமா ராத்தி கல ஹோரி லப்போதியா சந்தியா கௌரி வித்யா சதல. ஹalleluya. ராதே ஷகதல ஹந்தர பவரிபி கதர. தொடுகிறதற்காக நன்றி, தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். ராத்யா சதுல ஹோரிபினா ஹத்யா சதுல பவரி ரிப்பியா ஹத்யா கரதலதி அந்தர. ஆமென், ஆமென். இன்னும் ஒரே ஒரு விஷயம், இன்னும் ஒரே ஒரு விஷயம். உங்கள் நாவில ஒரு சில அந்நிய பாஷையை கர்த்தர் தந்திருக்கிறார். சந்தேகப்படாத. கர்த்தர் தான் அந்த கிருபை கொடுத்தாரு. மறுபடி வாயை திறந்து, மறுபடி கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிச்சிருங்க. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. பின்மாரியாக இன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே எத்தனையை நினைக்க, எத்தனையை நினைக்க ஆவியால் நிரப்புமே, ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும், பாத்திரம் வழிந்தோடும். நிச்சலான மொழியே, நிச்சலான மொழியே. நேசரன்பில் மகிழ, நேசரன்பில் மகிழ. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். எந்த நாவல் திட்டிடும், எந்த நாவல் திட்டிடும். முற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுவே. Wonderful Jesus. Amen. சகலமும் ஒழுங்கும் கிரமமாக இருக்கணும். அமைதியாய். ஆமென். ஆவியில நிரம்பும் போது ஆவியில நிரம்பணும். இப்ப அப்படியே கண்ணை மூடி யார் யாரையும் வேடிக்கை பார்க்காம, ஒருவேளை நீங்க நின்ற இடம் வேறையா இருக்கலாம், இப்ப போய் நின்று கொண்டிருக்கிற இடம் வேறையா இருக்கலாம், சில கீழே விழுந்து எழும்பி இருக்கலாம். ஓகே, தேவ மகிமை உங்களை பலமா மூடினது. உங்களை விட்டு ஏதோ ஒன்று வெளியே போனது. ஒரு மனபாரம், ஒரு இறுக்கம், இருதயத்தில் ஒரு கவலை, போராட்டத்தின் ஆவி உங்களை விட்டு பறந்து போயிருச்சு. இப்போ உங்க சரீரமே ஒரு தக்கையா மாறி போச்சு. அநேகர் நாவு புரட்டப்பட்டது. ஒரு புது அனுபவத்தை கர்த்தர் தந்தாரு. இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவர் தான். அவருக்கு தான் மகிமை, அவருக்கு தான் மகிமை. யார் ஆண்டவர் மகிமைப்படுத்த போறீங்க? ஒரே ஒரு நிமிஷம். இதுவரைக்கும் இல்லாத அந்த புதிய ஒரு அக்கினி என் நாவை தொட்டது. நான் எங்கே இருக்கேன்னே தெரியல. என்ன அறியாத பாஷைகளை பேச ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி சில போராட்டத்தின் ஆவிகளை மேலே இருந்தது. அது அக்கினிப்பட்ட நூல் போல அது பஞ்சா பறந்து போச்சு. இப்போ நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே. என்னை கவனிங்களேன். இப்போ
நான் ஏற்கனவே சொன்னேன், ஜன கூட்டத்தின் நடுவில் இயேசு போகும்போது திடீர்னு திரும்பி என்னை தொட்டது யார்? சீடர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எல்லாருமே நெருக்கும் போது தொட்டது எப்படி சொல்றீங்கப்பா? எண்ணிலிருந்து. அப்ப நடந்தது என்ன? ஒரே ஒரு சகோதரி கையை உயர்த்தி, நான் தான் உங்களை தொடலை, உங்க வஸ்திரத்தை தான் தொட்டேன், என் வியாதி நின்று போச்சு. அடுத்த கேள்வி, எப்படி சொல்லுகிறாய்? என் சரீரத்தில் நான் உணர்ந்தேன். எல்லாம் சொல்லுங்க, சரீரத்தில். என்ன சொல்லுங்க? இன்னொரு முறை சொல்லுங்க. இப்போ நீங்க எங்கேயோ ஒரு மூலையில, பின்னால, தூரத்துல, நடுவுல, முன்னுக்கு உட்கார்ந்துருந்தீங்க. இப்போ நீங்க இப்படி ஆவியில நிரம்ப போறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்கள் அறியாத ஒரு வல்லம் அவங்களை இழுத்து கொண்டு வந்தது. சரியா? நீ அறியாத ஒரு வல்லம் உங்களை விடுதலை ஆக்கினது. உங்களை அறியாத ஒரு வல்லம் உங்களை ஆவிக்குள்ளாக நிரப்பினது. உங்களை அறியாத ஒரு, இப்போ எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்த மாதிரி ஒரு தெளிவு வந்துருச்சு உங்களுக்கு. சொல்லப்போனால் சரீரத்தில் இந்த பலவீனம் கூட இப்போ இல்லை. எல்லாவற்றுக்கு மேலே என் நாவு புரட்டப்பட்டது. புதிய பாஷையை நான் பேசினேன். அன்னைக்கு இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டது போல இன்னைக்கு நான் ஊழியன் கேட்கிறேன், யாரெல்லாம் ஆண்டவர் தொட்டார்? கையை வைத்து காட்டுங்க. உண்மை, இவ்வளோ பேரையா தொட்டாரு? இவ்வளோ பேரையா தொட்டாரு? உண்மையா தொட்டாரா? தொட்டாரா? தொடுதல உணர்ந்தீங்களா ஐயா? தொடுதல உணர்ந்தீங்களா? உண்மையாவா? உண்மையா தம்பி? ஆண்டவர் தொட்டாரா? அந்நிய பாஷைகளை பேசி அபிஷேகத்தில் நிரம்பினீங்களாமா? கத்த தொட்டாரா? தொட்டார் சொல்ற கையை உயர்த்தினாலும் அப்படி வாங்கல, பார்க்கலாம். வாங்கல, வாங்க, ஓடிவா, ஓடிவா. ஊழியக்காரிகள், சகோதரிகள் அவங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி கையை உயர்த்தின மாத்துறாங்க. ஆண்கள் அந்த பக்கம் வழி இருக்கா? அங்க வழி இருக்கா? அந்த ஆண்கள் அந்த பக்கம் வாங்க, 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 ஓடி வாங்க. பாஸ்டர்ஸ் அவங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி உன்னுக்கு பண்ணுங்க. பிசாசு அவங்கள அப்படியே முன்னால கொண்டு வர மாட்டான். யார் அங்கங்க திரும்பக்கூடாது, நடக்கக்கூடாது, கூட்டம் முடிஞ்சிருச்சு, போயிடலாம். இங்கே வாங்க, இங்கே வாங்க. அந்த மைக்கு அந்த அம்மாட்ட கொடுத்துருங்க. அம்மா இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. உங்கள் பேர் என்னம்மா? இந்திராவா? எந்த ஊர்? புளிக்கரை. என்ன நடந்துச்சு இந்திரா, அதை மட்டும் சொல்லணும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது காலில் அப்படியே அபிஷேகம் இறங்கி என்னை அறியாத மேலே தூக்கிட்டு போனது. சரி, நீங்கள் இப்போ ஏற்கனவே அபிஷேகம் பெற்ற ஆளா? அவசியம். அப்போ இன்னைக்கு என்ன ஒரு வித்தியாசம்? இன்னைக்கு என்ன வித்தியாசம்னா, என்னை நீ கால் கீழே நிற்க விடல. அந்த அளவுக்கு அபிஷேகத்தில் நிரம்பிட்டீங்க. பிரைஸ் காட், தேங்க் யூ. அடுத்தது, அடுத்த போங்க. நீ வா, சீக்கிரம் வா, 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 வா. உன் பேர் என்ன தங்கச்சி? ஜாய்ஸ் இவான்ஜலின். ஜாய்ஸ்க்கு நீ என்ன நடந்துச்சு? இன்னைக்கு பிரேயர் பண்ணிட்டு அபிஷேகத்துல அனுபவத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டா அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த? இதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு, இது பண்றதா அது பண்றதா, அந்த குழப்பம் எதுவும் இல்லாம குழப்பம் அமைதியா இருந்துச்சு. இன்னைக்கு இப்ப நல்ல ரிலாக்ஸ்டா இருக்கற. பிரைஸ் காட். அடுத்தது நீங்க வாங்க, வாங்க, வாங்க. உங்க பேர் என்னம்மா? ஜெமிமா. ஜெமிமா. ஜெமி, என்ன நினைச்சு நீ? உனக்கு ஏற்கனவே அபிஷேகம் பெற்றுட்டேன், அந்நிய பாஷைக்காக இப்போ ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அபிஷேகம், ஏற்கனவே அபிஷேகம் பெற்றிருக்காங்க, அந்நிய பாஷை இல்லையா? இன்னைக்கு அந்நிய பாஷை உனக்கு தந்துட்டாரு. ஜெமிமாவுக்கு கரங்களை தட்டி கத்திட்டு வந்துருங்க. அடுத்தது, அடுத்தது, அடுத்தது. எவ்வளவு ஷார்ட் அழகா சொல்றாங்க. நீ உன் பேர்? லட்சுமிக்கு என்ன நடந்துச்சு? அபிஷேகம் பெற்று, ஆனா எனக்கு அந்நிய பாஷை வரல. ஆனா இன்னைக்கு அந்நிய பாஷை தந்துட்டாரு. கரங்களை தட்டி கத்திட்டு தோத்திரம் பண்ணுங்க. அடுத்தது, குயிக், வா, வா, வா. உன் பேர் என்ன? பேர் தீபிகா. தீபிகாவுக்கு என்ன நடந்தது? அப்படி திரும்பி மக்களை பாரு. அபிஷேகம் பெற்று அன்னிக பாசப்படி என்னை விட்டு ஏதோ உருவம் போன மாதிரி. கொஞ்சம் தெளிவா சொல்லு, அது கொஞ்சம் முக்கியமான மேட்டர் ஆச்சு. என்னை விட்டு ஏதோ போன மாதிரி. உன்னை விட்டு போனது மாதிரி. இப்போ எப்படி இருக்க? இப்போ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். அப்ப அதுக்கு முன்னால ஹாப்பி இல்லையா? இருந்தது. ஆனா இப்போ என்ன போச்சு அது? அந்நிய பாஷை பெற்று ரொம்ப ஹாப்பி. அது விவரிக்க முடியல உன்னையால. பிரைஸ் காட். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. தம்பி என்ன வாங்க. உங்க பேர் என்ன? என் பேர் பாலு. திருவாரூர்ல இருந்து வரேன். எங்க? திருவாரூர். திருவாரூர்ல இருந்து வரீங்க. இன்னைக்கு என்ன நடந்தது தம்பி? மனசுல ஒரு பாரம் இருந்தது, இப்ப அது இல்ல. ஏன், அது எப்படி போச்சு தெரியல. இப்போ சந்தோஷமா இருக்கேன். அபிஷேகம் பெற்றவொன்னே அந்த கிருபை உங்களுக்குள்ள வந்துட்டு. பிரைஸ் காட். ஐயா உங்க பேர் என்ன ஐயா? ஐயா என் பேர் யோவான். யோவானுக்கு என்ன நடந்துச்சு? 43 வருஷம் ஆச்சு நான் ரசிக்கப்பட்டு. 43 வருஷம் ரட்சிக்கப்பட்டு வந்து இன்ன நான் அபிஷேகம் பெற்றதே இல்லை. இன்னைக்கு தான் நேரடியாக அந்த அபிஷேகம் பாருங்கய்யா. இறங்குச்சு. பிரைஸ் காட். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமா, நீங்க எத்தனை லட்சம் செலவு பண்ணீங்க? இது ஒரு சாட்சிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யோவான் இனிமே ஒரு ஊழியக்காரனாக
யோவான் நல்ல சுவிசேஷ ஊழியராக இன்னும் வேண்டிய பலத்தோட இப்படி மகனை நீ நடத்தணும்ப்பா. ஆமென். பிரைஸ் காட். நீங்க வாங்க 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 வாங்க. உங்க பேர் என்ன? பேர் மாரிக்கண்ணு. என்னப்பா? பேர் மாரிக்கண்ணு. மாயாவா? மாரிக்கண்ணு. மாரிக்கண்ணுக்கு என்ன நடந்துச்சு? கிட்ட பிடி மைக்கு, பயப்படாத. எனக்கு இதுவரை நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு அபிஷேகம் வந்து என்னை அறியாம தூக்கி அப்படியே தன்னாவுல தூக்கி அடிச்சிட்டா. சரி, இப்ப எப்படி இருக்க? எனக்குள்ள இருந்ததெல்லாம் எல்லாம் போயிடுச்சு. என்ன இருந்துச்சு? உள்ளது ஆவி இருந்துச்சா? அது தன்னாவுல போயிடுச்சு. தன்னால போயிருச்சா? இங்க பாரு, இந்த ஆவி போ, இயேசுவி நாமத்துல போ, இங்க வா, எந்த ஊரு, இப்படி எல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே. நைட்ல போவியா? பிரியாணி கொடுத்தா போவியா? சாராயம் கொடுத்தா போவியா? அந்த மேட்டருக்கு இப்ப இடமே. ஆனா அபிஷேகம் இறங்கின உடனே அடிச்சுட்டு போயிருச்சு. கரங்களை தட்டி கத்திர தோத்திரம் பண்ணுங்க. வா 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 வா, போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி. உங்க பேர் என்ன? வாங்க. உங்க பேர் என்ன? கார்த்திகா. கார்த்திகா, என்ன நடந்துச்சு? என் மனசுக்குள்ள ஃபுல்லா இருள், என் கண்ணே மறைச்சிருச்சு இருள். ஆனா இப்ப நான் ஜோம் பண்ணும்போது எனக்குள்ள அந்நிய பாசை வந்து அபிஷேகம் நிரம்பி ரொம்ப ஜெயம் பண்றேன். என்னோட என்ன கஷ்டம் இருந்துச்சு, எப்படி கை காலம் நடுங்குது, எதுவுமே சொல்ல முடியாது. அவன் இப்போ ஆவியில தான் நிரம்பிட்டு இருக்கிறா. தன்னை விட்டு பாருங்க. இரு புரிஞ்சுக்கோ. இருள்னா பாவத்துக்கு அடையாளம். இருள்னா உலகத்துக்கு அடையாளம். இருள்னா வந்து சிற்றின்பத்துக்கு அடையாளம். இதெல்லாம் இருள். அந்த அனாயிண்டிங் வந்த உடனே அதெல்லாம் போயிருச்சு. அவளை கர்த்தர் மாத்திட்டாரு. உன் பேர் என்ன சொன்ன? தீபிகாவா? கார்த்திகா. கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துங்க. அடுத்தது நிறைய பேர் டக்குன்னு. ஒரு நிமிஷம். உங்க பேர் என்ன? செல்வி. செல்விக்கு என்ன நடந்துச்சு? நான் வந்து ரட்சிக்கப்பட்டேன். 2014 ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டதுலேருந்து ஜெபம் பண்ணுவேன். எல்லாமே அந்நிய பாஷைங்க என்னன்னே தெரியல, ஆனாலும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு ஆனா என்னை ஆண்டவர் அவ்வளவு நேர்த்தியா நிரப்பினார். பிரைஸ் காட். ஹalleluya. சரி, ரொம்ப நன்றி. அடுத்தது குயிக். உங்க பேர் என்னம்மா? கூரியம்மாளுக்கு என்ன நடந்துச்சு? எனக்கு வந்து ஒரு பாரமான ஒரு உடம்பு, ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒரு வெயிட்டா இருக்கும். இன்னைக்கு பேச 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 இந்த உடம்புல உள்ள ஒரு ஆவிகள் போனது போல எனக்கு அவ்வளவு ஒரு உடம்புல உள்ள ஃப்ரீயா ஆயிட்டேன். எனக்கு அவ்வளவு. ஒரு நிமிஷம். இதுல ஒரு பிரசங்கம். அந்நிய பாஷை பேச பேச சொல்லுங்க. அந்நிய பாஷை பேச பேச. இன்னொரு முறை. அந்நிய பாஷை பேச பேச. இப்போ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தானே பேசி பழக்கப்பட்டீங்க. இனிமே எப்பவும் அந்நிய பாஷை பேசணும். ஆமென். தனியா கதவை பூட்டிட்டு பேசணும். ஆமென். கடையில போய் நின்று பேசிட்டு இருக்க கூடாது. நோயாளிக்கு ஜெபம் பண்ணும்போது பேச வேண்டிய அவசியம் கிடையாது. கதவை பூட்டிட்டு அந்நிய பாஷை பேச பேச எல்லா ஆவியும் போயிடும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்தது வாங்க 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 வாங்க. பேர் குழந்தை தரிச்சு. நான் அபிஷேகம் பெறணும்னு காலைல எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு சொல்லிட்டு தான் வந்தேன். அதனால ஏற்கனவே நான் அபிஷேகம் பண்ணிருக்கேன். மந்தமான ஆவி. ஆமா, அப்படிதான் இருந்தேன். இப்ப இன்னைக்கு எனக்கு ஆனா முதுகுத்தண்டு பிரச்சனை. நீங்க ஜெபிக்கும் போது சொல்லும்போது நானும் தூக்கி எறியப்பட்டேன், அபிஷேகத்துல நிரம்பினேன். இப்ப என் உடம்பே லேசா இருக்கு மாதிரி இருக்கு. முதுகுத்தண்டு ஆண்டவர் பேசினார்ல, அந்த அக்கினி இறங்கின உடனே முதுகுத்தண்டு எல்லாம் பிச்சுட்டு போயிருச்சு பாருங்க. முதுகுத்தண்டு இருக்குது, ஆனா பலவீனம் போயிருச்சு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரைட், அடுத்தது போயிட்டு வா. அடுத்தது வாங்க. உங்க பேர் என்னம்மா? பேர் செல்லமுத்து. செல்லமுத்துக்கு என்ன நடந்துச்சு? நானும் கொஞ்ச நாள் தான் ஆகுது ஞான ஸ்நானம் பெற்று. ஆனாலும் நான் எனக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்துச்சு, அண்ணி பேசணுமேனு. சரி, இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணி நல்லா ஆண்டவர் நிரப்பிட்டாரு. இந்த கை வந்து கை தட்டினாலே ஒரே பலவீனமா வாதம் மாதிரி இருக்கும். சரி, இப்ப நல்லா ஃப்ரீயா. கை தட்டினா ஒன்றும் இப்போ தெரியலையா? தட்டி காட்டு பார்க்கலாம். பிரைஸ் காட். அவன் இந்த கை வலி போகட்டும், கால் வலி போகட்டும், ஜெபம் பண்ணோம். இல்லவே இல்லை. அபிஷேகம் இறங்கினா அதெல்லாம் போயிடும். பிரைஸ் காட். அடுத்து போயிட்டு வா. அடுத்து வாமா. வா. ஒரு செகண்ட் அவளை பார்த்துக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப நாள் அந்நிய பாஷை பேசணும் ஆசை இருந்துச்சு. பேசின உடனே எனக்கு 10th எக்ஸாம் குறிச்சு பாரமா இருந்துச்சு. சரி, கவலைப்படாத. தோத்திரம். சரி, கர்த்தர் நடத்துவார். அதை பற்றி நீ கவலைப்படாத. மைக் வாங்க சொல்லு. எக்ஸாம் பத்தி இந்த பயம் எல்லாம் போயிடுச்சு. பயம் போயிடுச்சு இல்ல? அந்த சந்தோஷத்தில் நீ அழுகிற இல்ல, ஆண்டவருக்கு அற்புதம் செஞ்சுட்டாரு. போயிட்டு வா. நீ சொல்லுமா. உன் பேர் என்ன? என் பேர் ஹரிஹரசுதன். என்ன நடந்துச்சு? நான் அந்நிய பாஷைலாம் பேசுறதுல எனக்கு ஒரு சந்தேகமும் இருக்கும். அந்நிய பாஷை பத்தி சந்தேகம் பேசுறாங்களா? இன்னைக்கு இருக்கா? இப்ப
அப்ப இல்ல நானே நம்மளே பேசிடக்கூடாது, நமக்கே வந்து நம்ம மாம்சத்துல பேசிடக்கூடாது, ஆண்டவரே கொடுக்கணும்ட்டு நீங்க சொன்னீங்க ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க. நான் ஸ்தோத்திரம் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, தானாலே என்னென்னமோ நானே பேசுற மாதிரி எனக்கு உள்ளத்துல இருக்க. உள்ளத்துல எப்படி இருக்க? இப்ப நீங்க அந்த சொன்னீங்க தக்க மாதிரி வெயிட்டே தெரியாத மாதிரி அப்படியே காத்துல நிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப மாம்சத்துல பேசுனீ, ஆவியில பேசுனீ? ஆவியில தான் பேசுறேன். நான் பேசுறது எனக்கே தெரியாது. பிரைஸ் காட். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்தது என் பேர் ராஜா. ராஜா சொல்லு. நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்னைக்கு வந்து ஆவியில துதிக்கும் போது எனக்குள்ள நாக்கு பிறண்டு அந்நிய பாஷை பேசிட்டேன். அந்நிய பாஷை பேசிட்டேன். 3 வாட்டி இருமுறை என்னை விட்டு போயிடுச்சு. எனக்கே தெரியல எப்படி நான் இது பண்ணிட்டேன். பிரைஸ் காட். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். அடுத்தது இவான். உங்க பேர் என்னம்மா? என் பேர் செல்வமங்கை பிரதர். நான் இங்கே வரும்போதே எனக்கு அபிஷேகம் வேணுங்கிற ஒரு நினச்சிட்டு தான் வந்தேன். 3 நாள் உபவாச ஜபத்தில் நான் இப்போ ஜபிக்கும் பொழுது அந்நிய ஆவியினால நிரப்பப்பட்டேன். அப்படியே தூக்கி வீசி அவ்வளோ ஒரு இதுவாக நான் வந்து அபிஷேகம் வந்து எனக்கு கிடைச்சிது. அப்போ கிடைக்கும் பொழுது என் உடம்புல உள்ள அந்த வெயிட் எல்லாம் போயிடுச்சு. இப்போ கூட எனக்கு அப்படியே மிதக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் தான். நீச்சல் ஆழம். ஆமென். பிரைஸ். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாங்க 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 வாங்க. உங்க பேர் என்னம்மா? சுகந்தி. எந்த ஊரு? நாங்கள் ராம் தியேட்டர். சரி சொல்லுங்க. புதுக்கோட்டை. புதுக்கோட்டை சொல்லுங்க. நான் பல நாளாக அபிஷேகம் பெற்று எல்லாத்தையும் இழந்து, பிரச்சனை எல்லாத்தையும் இழந்து, இன்று வந்து நான் இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட ரொம்ப வாஞ்சியோடு எனக்கு என்னுடைய அபிஷேகத்தை நான் இழந்ததை மீண்டும் பெற்றுக்கொள்ளணும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கும் போது ஆண்டவர் என்னை அறியாமல் அபிஷேகத்தினால் நிரப்பினார். அவர் என்னுடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசினார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கலங்காதே. இழந்த அபிஷேகத்தை இன்னைக்கு மறுபடியும் தந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்தது என் பேர் மல்லிகா. ரொமட்டாய்டு ஆர்த்தட்ரிஸ்னால எனக்கு ஓவரா பெயினா இருந்துச்சு. ஆனால நான் இந்த அக்னி உபவாச முகாம்ல இந்த அபிஷேகத்தினால நான் நிச்சயம் இதை முறிக்கப்படணும். என்னுடைய உடம்பு வலி இப்ப எங்க போனுச்சுன்னே தெரியல. நான் இங்க 2 நாளா இருக்கிறேன். எனக்கு சரியான வலி இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த வலி இல்ல, என்னை விட்டு எடுத்துட்டாரு. ரொமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ்னுடைய வலி வந்து ரொம்ப கொடுமையா இருக்கும். அத நல்ல கவனிங்க. கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறாரு. கரங்களை தட்டி. உங்க ரத்தத்துல இருக்கிற அந்த வியாதி உங்களை விட்டு போகுதுன்னு சொல்லும் போதே அபிஷேகத்துல நிக்க முடியாது. பாத்தீங்களா? அது ரத்த சம்பந்தமான வியாதி. கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறாரு. இயேசுவுக்கு நன்றி சொல்றேன். ஆமென். வாங்க அம்மா. உங்க பேர் என்னம்மா? சோத்ரா. என் பேர் பரிமளா சார். பரிமளாக்கு என்ன நடந்துச்சு? உண்மை நான் வந்து அபிஷேகத்தில் பெற்றிருந்தேன். ஆனால் அபிஷேகம் நான் வரல. எனக்கு இங்கே வந்து நின்று என்ன பண்ணு தலையில கையை வச்சு யாரோ ஒருத்தர் பண்ணாங்க. அப்புறம் போய் பார்க்குறேன். அங்கே போய் கடந்து வந்துருச்சு. சரி இப்போ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. அப்போ வரும்போது நல்லா இல்லையா? நல்லா இருந்தேன் சார். சரி போயிட்டு வாங்க. சரி. என்னோட நேம் செல்வா. ஏற்கனவே அபிஷேகம் பெற்றிருக்கேன். ஆனால் அபிஷேகத்தை இழந்து ரொம்ப நாள் கிடைக்காம ரொம்ப ஏக்கப்பட்டு இருந்தேன். இனிமேல் அபிஷேகம் கிடைக்காதா அப்படின்ட்டு இன்னைக்கு காலையில் வந்து ஏசப்பா கிட்ட கேட்டேன். நான் போகும்பொழுது வெறுமையோட நான் போகக்கூடாது அப்படின்னு நினைச்சு ஜெபம் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு அபிஷேகம் இறங்கி என்னை தூக்கி எறியப்பட்டுச்சு. அல்லேலூயா. இழந்த அபிஷேகத்தை இழந்த அபிஷேகத்தை மறுபடியும் தந்திருக்கிறார்.